என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 243. இந்த நாள் ஆண்டு 2025, மாதம் மார்ச், தேதி 6, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த கம்பராமாயண வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, கோடானுகோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். யுத்தகாண்டத்திலும் குறிப்பாக ராவணன் வதை படலத்தில் இருக்கிறோம். ராவணன் வதை என்பது அநேகமாக இன்றைய கிளாஸ் மார்ச் 6, மார்ச் 13 அடுத்த கிளாஸ், மார்ச் 20 அல்லது 27 இந்த அளவில் ராவணன் வதை என்பது நடைபெறும். ராவணன் வதை படலத்தில் இருக்கிறோம். ராமன், ராவணன் இருவரும் உக்கிரமாக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமனுக்கு தேர் அனுப்பப்பட்டிருக்கிறது. சிவபெருமான அனுப்பி இருக்கிறார். இந்திரனுடைய தேர், இந்திரனுடைய சாரதி மாதலி என்பவன் இந்திரனுடைய தேரை ஓட்டிக்கொண்டு ராமனுக்கு தேர் கொடுத்து சாரதியாகவும் அமைந்திருக்கின்றான். ராவணன் தன்னுடைய தேரில் வந்திருக்கின்றான். சென்ற வகுப்பில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு பார்த்தோம். என்ன செய்தாலும் அழிக்க முடியாது என்று வரம் பெற்ற புகழுடைய ஆற்றல் மிக்க ஒரு சூலாயுதத்தை ராவணன் ஏவுகிறான் ராமன் மீது. ராமன் அதற்கு தன்னுடைய பல கணைகளை அந்த சூலாயுதத்தை முறியடிப்பதற்காக ஏவுகிறான். ராமனுடைய எல்லா கணைகளும் அந்த சூலாயுதத்தை அடிக்க முடியாமல் வீணாகி போகின்றன. தன்னை நோக்கி இந்த சூலாயுதம் வருவதை ராமன் பார்க்கிறான். இதை எவ்வாறு அழிப்பது என்று தீர்மானித்து எந்த விதமான படைக்கலனும் இல்லாமல், எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு அஸ்திர பிரயோகமும் இல்லாமல் தன்னை நோக்கி வரும் சூலாயுதத்தை பார்த்து பயங்கரமாக என்று ஒரு ஹூங்காரம் செய்கின்றான். அந்த ரெசனன்ஸ், அந்த வைப்ரேஷன், அந்த ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் தி சூலம் அண்ட் ராமனுடைய சப்தம் இரண்டும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் அமைய அந்த சூலாயுதம் துண்டு துண்டாக போகிறது. சூலாயுதம் துண்டு துண்டாக போனதை பார்க்கின்றான் ராவணன். கண்டிப்பாக ராமனை கொன்றுவிடும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் அந்த சூலத்தை ஏவினான். அப்பேற்பட்ட சூலமே எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் பொய்த்து போனதை கண்ட ராவணன் வியப்பின் எல்லைக்கே போகின்றான். தன் முன் வந்து நிற்பவன் யார் என்று வியந்து போய், சிவனோ அல்லன், ஆன்முகனோ அல்லன், திருமாலோ அவனோ அல்லன் என்று யார் வந்திருக்கிறார், இவனோ அந்த வேத முதல் காரணன் என்று இந்த மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்ட ஒரு பரம்பொருள் என் முன்னால் வந்து போர் செய்ய நிற்கிறதே என்று வியந்து போயிருக்கிறான். இந்த விஷயம் அவனுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் என்பதை பல எடுத்துக்காட்டுகளுடன் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அனுமன் சொல்கிறான், இந்திரஜித் சொல்கிறான், வீடணன் சொல்கிறான், எல்லோரும் வந்திருப்பவன் பரம்பொருள் என்று எடுத்து சொன்னதை அப்பொழுதெல்லாம் நினைவில் கொள்ளாமல் இருந்தேனே என்று சற்றே வருத்தப்படுகிறான். இவனோ அந்த வேத முதல் காரணன் என்று ஒரு நிமிடம் அவனுடைய சாத்வீக குணம் தலையெடுத்து மேலோங்கி நிற்க, அடுத்த கணமே அவனுடைய ராஜச குணம்
மேலோங்கி சாத்விக குணத்தை அமுக்குகிறது. எவனா இருந்தா என்னடா, சிவனா இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன என்று, இவனை நான் அழிக்கத்தான் போகிறேன், பின்வாங்கப் போவதில்லை என்று ராவணன் சூளுரை செய்கின்றான். யாரா இருந்தா என்ன, யாரேனும் ஆகுக, யாரேனும் தான் ஆகுக என்பது சென்ற வகுப்பின் இறுதி பாடலாக பார்த்தோம். அந்த சென்ற வகுப்பின் இறுதி பாடலை ஒரு மறுவாசிப்பு செய்துவிட்டு இந்த வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். குகன் சென்ற வகுப்பின் இறுதி பாடல் இவ்வாறு அமைகிறது. யாரேனும் தான் ஆகுக யான் என் தனி ஆண்மை, பேரேன் நின்றே வென்றி முடிப்பென் புகழ் பெற்றேன், நேரே செல்லும் கொல்லும் எனில் தான் நிமிர்வு எய்தி, வேறே நிற்கும் மீழ்கிலன் என்னா விடலுற்றான். எவனா இருந்தா எனக்கு என்னடா, யாரேனும் தான் ஆகுக, ஒரு ஒரு விட்டேந்தித்தனம், இல்லைன்னா ஒரு பயங்கர ஈகோ. எவனா இருந்தா என்ன, சிவனா இருந்தா என்ன, நான்முகனா இருந்தால் என்ன, திருமானா இருந்தா என்ன, அல்லது இந்த வேத முதல் காரணனாய் இருந்தாலும் என்ன, யாரேனும் தான் ஆகுக யான் என் தனி ஆண்மை. தனி ஆண்மை, அன்பேரலல்டு, அன்ஈக்குவல்டு, ஒன் அண்ட் ஒன்லி ஒன், தனி, தனித்துவமானது, இதற்கு நிகர் இல்லை, இதற்கு ஒப்பு இல்லை, இதற்கு கேள் இல்லை என்று என்னுடைய தனி ஆண்மை பேரேன், அதிலிருந்து நான் நீங்க போவதில்லை. நின்றே வெற்றி முடிப்பேன், வெற்றி என்பது வெற்றி, நின்றே வெற்றி முடிப்பேன் புகழ் பெற்றேன், யாராலும் வெல்லப்படாதவன் என்ற புகழை நான் பெற்றிருக்கிறேன். நேரே சென்று கொல்லும் எனில்தான் என்னுடைய நிமிர்வு வேர்பிடித்து நிற்கும், என்னுடைய புகழ், என்னுடைய உயர்வு, என்னுடைய தகுதி வேறே நிற்கும். எனவே மீழ்கிலன், போரிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என விடலுற்றான். எதை விடலுற்றான்? மேலும் அம்புகளை விடுவதற்கு தயாரானான், மேலும் அம்புகளை ஏவுகின்றான். அடுத்த பாடல், இவன் இவ்வாறு தீர்மானித்து அடுத்தபடியாக இவன் ஏவுவது நிருதிக் கணை. 8 திக்கில் ஒன்று நிருதி என்னும் திக்கு. அதற்கு அஷ்டதிக் பாலகர்கள் இருப்பது போல அதற்கு காவலனாக ஒருவன் இருக்கிறான். அவனுடைய படையை எடுத்து ராவணன் ஏவுகின்றான். எவ்விதமான படை என்பதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். அவன் ஏவிய படையை பார்ப்போம். நிருதி திக்கில் நின்றவன் வென்றி படை நெஞ்சில், கருதி தன்பால் வந்தது அவன் கை கொடு காலன், விருதை சிந்தும் வில்லினின் வலித்து செலவிட்டான், குருதி செங்கன் தீ உக ஞாலம் குலைவு எய்த. செலவிட்டான், அம்புகளை செல்லுமாறு, அந்த கணையை செல்லுமாறு ஏவினான், செலவிட்டான். மூன்றாவது அடியின் இறுதி வார்த்தை செலவிட்டான். அந்த செலவிடும் பொழுது என்ன நிகழ்ந்தது என்றால், குருதி செங்கண் தீ உக, ரத்தம் போல சிவந்த கண்களிலிருந்து தீப்பொறிகள் பறக்க, இது ஒரு நிகழ்வு. ராவணனுடைய கண்களிலிருந்து ஏற்கனவே சிவந்த கண்கள், இரத்தத்தால் சிவந்த கண்கள், ரத்தம் போல சிவந்த கண்கள், செங்கண் தீ உக ஞாலம் குலைவு எய்த. இந்த லோகம், இந்த அண்டம், இந்த அகிலமே நிலை குலைந்து போகும் வண்ணம் இந்த கணையை ராவணன் ஏவுகிறான். குருதி செங்கண் தீ உக ஞாலம் குலைவு உற அம்பு எய்தான், செலவிட்டான். எப்பேற்பட்ட அம்பு, எப்பேற்பட்ட வில்லிலிருந்து கிளம்புகிறது என்பதை சொல்கிறான் கம்பன். காலன் விருதை சிந்தும் வில். காலன் யமன். யமனுக்கு ஏகப்பட்ட விருது, ஏகப்பட்ட சிறப்பு, ஏகப்பட்ட தகுதி, ஏகப்பட்ட புகழ், கீர்த்தி, அவற்றையெல்லாம் பிசுபிசுத்து போகும், அவற்றையெல்லாம் சிந்த வைக்கக்கூடிய அளவு புகழும் ஆண்மையும் கீர்த்தியும் உடைய வில் ராவணனுடைய வில். காலன் விருதை சிந்தும், காலனுடைய புகழை அழிக்கும், காலனுடைய பெருமைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் போகும் செய்யக்கூடிய அளவு காலன் விருதை சிந்தும் வில் ராவணனுடைய வில். அதிலிருந்து குருதி செங்கண் தீ உக ஞாலம் குலவு எய்த எந்த படையை ஏவுகிறான்? நிருதி திக்கில் நின்றவன் வென்றி படை. அஷ்டதிக் பாலகர்களில் நிருதி திக்கு கூறியவனுடைய வெற்றி தரக்கூடிய அந்த கணையை நெஞ்சில் கருதி அவன் அந்த படை வேண்டும் என்று எண்ணுகிறான்.
அந்த படை அவன் கைக்கு வருகிறது. தன்பால் வந்தது. வென்றிப்படை நெஞ்சில் நினைக்க அது தன்பால் வந்தது. அதை அவன் கை கொடு செலவிட்டான் என்று நிருதி கணையை ஏவுகின்றான் ராவணன். கணையின் பெயர் நிருதி. கணையிலிருந்து புறப்பட்டு வருபவை எல்லாம் பாம்பு கணைகள், நாகக்கணைகள், நாகாஸ்திரம் என்று கொள்ளலாம். அடுத்த பாடலில் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. பாடலை போடலாம். குகன். வையம் துஞ்சும் வன்பிடர் நாகம் மனம் அஞ்ச பையும் கோடி பல் தலையொடும் அளவு இல்ல மெய்யும் வாயும் பெற்றன மேரு சால நொய்து என்று ஓதும் தன்மைய ஆக நுழைகின்ற இந்த அம்புகள் மேரு சால நொய்து. சாலை என்றால் மிக அதிகமாக. மேருமலை என்பது மிகவும் வலிவிழந்த, மிகவும் நொய்மையான, ஒண்ணுமே இல்லாத ஜுஜூபி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கணைகள் தகுதி உடையவை, ஆற்றல் மிக்கவை, திண்மை மிக்கவை, வலிமை மிக்கவை. மேரு சால நொய்து, ஒண்ணுமே இல்லை. மேருமலையினுடைய ஆற்றல், மேலுமலையுடைய பருமன், மேலுமலையினுடைய உயரம், இவையெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு. மேரு சால நொய்து என்று ஓதும் தன்மைய என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த அம்புகள் ராமனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. மேரு சால நொய்து என்று ஓதும் தன்மையாக நுழைகிற்ப. அவ்வாறு இந்த அம்புகள் நுழைகின்றன. எவ்வாறு? இன்னொரு தன்மை சொல்லப்படுகிறது இந்த அம்புகளுக்கு. வையம் துஞ்சும் வன்பிடர் நாகம். துஞ்சும் என்பது பொதுவாக தூக்கம் என்று சொல்கிறோம், இறந்து போதல் என்று சொல்கிறோம். அகராதியில் போய் பார்த்தேன், துஞ்சும் என்பதற்கு இருத்தல் என்றும் பொருள் தெரிகிறது அகராதி. சோ வையம் இருக்கும் வன்பிடர் நாகம். பிடர் என்பது கழுத்தின் பின்புறம், பிடரி என்று சொல்கிறோமே, அதுதான் பிடர். சோ வையத்தை தன்னுடைய தலையின் பின்பக்கம் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாகம், இது ஆதிசேடம். வையம் துஞ்சும் வன்பிடர் நாகம். பிடரியில் வையத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது பிடரியில் வையம் உரைகின்ற அந்த நாகம், அது ஆதிசேடன். அவன் மனம் அஞ்ச. அவன் ஒரு பாம்புதான். அவனே இந்த அம்புகள் சொரியக்கூடிய, இந்த அம்புகள் வெளிப்படுத்திய, இந்த அம்புகள் வீசிய பாம்புகளை பார்த்து ஆதிசேடன் மனம் அஞ்சுகிறான். வையம் துஞ்சும் வன்பிடர் நாகம் மனம் அஞ்ச. பையும், இது பெய்யும்னு இருக்கு, அது தப்பு. பேனா இல்லை, பையும். பை என்பது பாம்பினுடைய நச்சுப்பை, பாம்பினுடைய வாயில் இருக்கக்கூடிய நச்சுப்பை. பல இடங்களில் பையுடைய பாம்பு என்ற பிரயோகம் வருகிறது. பையும் கோடி பல் தலையோடும். பாம்பு பல்லு இருக்கும், அதனாலதான் ஒரு கடிக்கும். பையும் கோடி பல் தலையோடும் அளவு இல்லா மெய்யும் வாயும் பெற்றன. ஏராளமான பாம்பு கணைகள் வருகின்றன. அந்த பாம்புகளுக்கு மெய் என்பது உடம்பு, ஆயிரக்கணக்கில் அளவு இல்லாத உடம்பு, அளவு இல்லாத வாய், கோடிக்கணக்கான பல்கள், நச்சுப்பை, இவற்றையெல்லாம் கொண்டு ஆதிசேஷன் அஞ்ச. மேருமலை ஒன்றுமே இல்லாதது என்று, ஆற்றலில் மிகவும் கம்மியானது என்று சொல்லத்தக்க அளவில் இந்த நிருதிக்கணை அல்லது பாம்பு கணைகள் ராமனை நோக்கி வருகின்றன. வையம் துஞ்சும் வன்பிடர் நாகம் மனம் அஞ்ச பையும் கோடி பல் தலையோடு அளவு இல்லா மெய்யும் வாயும் பெற்றன மேரு சால நொய்தென்று ஓதும் தன்மையாக நுழைகின்ற என்று இந்த அம்புகள் நுழைகின்றன. அடுத்த பாடல். இந்த அம்புகளின் தன்மை மேலும் பேசப்படுகிறது. வாய்தோறும் மா கடல் போலும் விடவாரி போய் வாழ்கின்ற பொங்கு அனல் கண்ணின் பொழிகின்ற மீவாய் எங்கும் வெள்ளிடை இன்றி மிடைகின்ற பேய் வாய் என்ன வெள் எயிறு எங்கும் பிறழ்கின்றன விளங்குகின்ற. ஆயிரக்கணக்கான உடம்பு, ஆயிரக்கணக்கான வாய் என்று சென்ற பாடலில் பார்த்தோம். அளவில்லாத மெய்யும் வாயும். சோ வாய்தோறும் மா கடல் போலும் விடவாரி. அந்த பாம்புகளுடைய
கோடிக்கணக்கான பாம்புகள், அளவையில்லாத பாம்புகள், அந்த பாம்புகளுடைய வாயிலிருந்து விஷம் வெளிப்படுகிறது. சொட்டு சொட்டா வல்ல, கடல் போல விஷம் வெளிப்படுகிறது. விடவாரி மா கடல் போலும் விடவாரி வாய்தோறும் வாய்தோறும் போய் வாழ்கின்ற பொங்கு அனல் கண்ணின் பொழிகின்றன. கண் வழியே நெருப்பை கொக்கிக் கொண்டு வருகின்றன அனல் பொங்கும் கண்கள். மீ வாய் எங்கும் வெள்ளிடை இன்றி, வாயில இடமே இல்லை, எல்லா இடத்திலும் இந்த விஷம் நிரம்பி இருக்கிறது. வெள்ளிடை, வெள்ளிடை என்பது இடைவெளி, இடைவெளி இல்லாமல் விஷம் நெருங்கி இருக்க, பேய் வாய் என்ன, பேய்களுடைய வாயைப் போல வெள்ளை நிறமான பற்கள் எங்கும் ஒளி வீச இந்த பாம்புகள் ராமனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாம்புகள் இவ்வாறு வர உலகம் முழுவதும் இதை பார்க்கின்றது. இவ்வளவுதான் இன்னைக்கு ராமன் க்ளோஸ் என்பது போல அந்த ஒரு அச்சுறுத்தலை தரக்கூடிய அளவில் இந்த கணைகள் வருகின்றன. அடுத்த பாடலை பார்க்கலாம். கடித்தே தீரும், கடித்தே தீரும் கண் அகல் ஞாலம் கடலோடும் குடித்தே தீரும் என்று உயிரெல்லாம் குலைகின்ற முடித்தான் அன்றோ வெங்கண் முழு அரக்கன் முழுமுற்றும் பொடித்தான் ஆகும் இப்பொழுது என்ன புகைகின்ற. உயிர் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும், வானரச்சேனை உள்பட தேவர்கள் உள்பட எல்லோரும் குலைகின்றார்கள். எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். எல்லோரும் குலைகின்ற, எல்லோரும் புகைகின்ற அளவில். என்ன பயம் இவங்களுக்கெல்லாம்? கடித்தே தீரும். இந்த பாம்புகள் கண்டிப்பாக ராமனை கடித்தே தீரும். அது மட்டும் இல்ல, கண் அகல், கண் என்பது இடம், அகன்ற இடமுடைய இந்த ஞாலத்தை உலகை கடலோடும் குடித்தே தீரும் என்று இந்த உயிர்கள் எல்லாம் அஞ்சுகின்றன. ராவணன் முடித்தான் அன்றோ, வெங்கண் அரக்கன் முடித்தான் அன்றோ, முழுமுற்றும் பொடித்தான் ஆகும் இப்பொழுது, இந்த உலகமே பொடி பொடியாக அழிந்து போக போகிறது என்று புகைகின்றன உயிர்கள் எல்லாம். இந்த நிலையில் அந்த பாம்பு கணைகள் ராமனை நோக்கி வருகின்றன. ராமன் பார்க்கிறான். பாடல் எடுத்துடலாம், தன்னை நோக்கி இதை எடுத்துடலாம். குகன் பாடலை எடுத்துடலாம். எந்த பாடலும் இல்லாம இருக்கலாம், ஸ்கிரீன் மட்டும் போறோம். தன்னை நோக்கி வருகின்றன பாம்பு கணைகள் வருகின்றன என்று பார்க்கிறான். ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். பாம்பு கணைக்கு எது மாற்றுக்கணை என்று. ஏவப்பட்டது நிருதிக்கணை, அதன் வடிவம் நாகாஸ்திரமாக இருக்கிறது. எனவே இவன் பதிலுக்கு கருடாஸ்திரம் ஏவுகிறான். பாம்புக்கு கருடன் பகை. எனவே தன்னை நோக்கி வரும் இந்த கணைக்கு எது உரிய மாற்று, எது சரியான ஆன்டிடோட் என்பதை அறிந்து அதற்கு மாற்றுக்கணையை ராமன் ஏவுகிறான். அவ்வாறு ராமன் ஏவும் மாற்றுக்கணை கருடக்கணையாக அமைகிறது. கம்பனின் பாடலை பார்க்கலாம். குகன் பாடலை போடலாம். அடுத்த பாடல். அவ்வாறு உற்ற ஆடு அரவன் தன் நகல்வாயால் கவ்வா நின்ற மால் வரை முற்றும் அவை கண்டான். எல்வாய் தோறும் எய்தின என்னா எதிர் எய்தான் தவ்வா உண்மை காருடம் என்னும் படை தன்னால். இந்த எல் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எவ்வுன்னு இருக்கணும். எவ்வா, அவ்வா, கவ்வா, எவ்வா, தவ்வா. அவ்வாறு உற்ற, அவ்வாறு தன்னை நோக்கி வருகின்ற, இந்த தன்மைகளை எல்லாம் பெற்று இந்த தன்மைகள் எல்லாம் உடையனவாய், ஆறு உற்ற, அப்பேற்பட்ட ஆறு, அந்த வழியில், அந்த நெறிமுறையில், அந்த வழியில் வருகின்ற ஆடு அரவம். ஆடு என்றால் பாம்பு ஆடிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு உற்ற ஆடு அரவம் தன் அகல் வாயால், அந்த தன்னுடைய ஒவ்வொரு பாம்பும் தன்னுடைய வாயால் மால் வரை முற்றும் கவ்வா நின்ற. கவ்வா நின்ற என்றால் கவ்வி என்று அர்த்தம், ஆனின்று. மால் வரை, மால் என்றால் பெரிய, வரை என்றால் மலை. அந்த ஒவ்வொரு பாம்பும் தன்னுடைய வாய்க்குள் மலைகளையே முழுங்கக்கூடிய அளவு பெரிய அகல் வாயால், அகன்ற வாய், அவை கண்டான். தன்னை நோக்கி வருவதை ராமன் கண்டான். எவ்வாய் தோறும் எய்தின.
எங்கிருந்தியா, எந்த வழியில், எந்த முறையில், எந்த நெறியில் இத்தனை பாம்புகள் ஏவப்பட்டன, எங்கிருந்து இவை வருகின்றன, எவ்வாய்தோறும் எய்தின என்று ஆச்சரியப்பட்டு வியப்புற்று என்னா என்று நினைந்து எதிர் எய்தான். எதை எய்தான்? காருடம் என்னும் படை தன்னால் எய்தான். காருடம் என்பது கருடன். ஸோ கருடக்கணையை ஏவுகிறான். எப்பேற்பட்ட கருணக்கணை? தவ்வா உண்மை காருடம். தவ்வுதல் என்றால் குறைதல், கெடுதல். குறைதல் இல்லாத, கெடுதல் இல்லாத, உண்மையில் வெல்லக்கூடிய தவ்வா உண்மை காருடம் என்னும் படையை ராமன் அந்த பாம்பு படைக்கு மாற்றுப்படையாக ஏவுகிறான். அடுத்த பாடல். எவன் எத்தன்மைத்து ஏகின நாகத்து இனம் என்ன, பவனத்து அன்ன வெண்சிறை வேகத் தொழில் பொம்ப, சுவன கோல துண்டம் நகம் தொல் சிறை வெல்போர், உவனப் புள்ளே ஆயின வானோர் உலகு எல்லாம். ராவணன் ஏவிய அம்பு பற்றி சொன்ன கம்பன் கோடிக்கணக்கான மெய், கோடிக்கணக்கான வாய், ஆதிசேஷன் மனம் கலங்கினான் என்ற அளவில் ஒரு பெரும் படையாக அந்த நாகப்படை ராமனை நோக்கி வந்தது. இதற்கு பதிலாக கருடப்படையை ராமன் ஏவுகிறான். உவனம் என்றால் கருடன். கடைசி வரியில் இருக்கிறேன். உவன புள்ளே ஆயின. புல் என்பது பறவை. கருட பறவைகளே ஆயின. எங்கெல்லாம்? வானோர் உலகு எல்லாம். மண் உலகு பிளஸ் வானோர் உலகம் எல்லாம் கருட பறவை மட்டுமே இருக்கின்றன. அனைத்து இடங்களிலும் காணப்படுவது கருட பகை, கருட படை அல்லது கருடாஸ்திரம், கருடன் என்னும் அம்பு. எப்பேற்பட்ட கருடன் என்றால் இவை சுவன கோல துண்டம். துண்டம் என்பது பறவையினுடைய அலகு, பறவனுடைய மூக்கு. பறவனுடைய வாயில ஷார்ப்பா இருக்குமே, அது பறவையினுடைய மூக்கு. சுவனம் என்பது சொர்ணம் என்பதின் இடை இரு போயிடுச்சு. சொர்ண கோல, பொன்போல ஒளிர்கின்ற, பொன்போல மிளிர்கின்ற மூக்கு, கூரிய நகம், தொல் சிறை, இவையெல்லாம் போர், போர் வெல்வதற்கு உரிய துண்டம், நகம், சிறை. சிறை என்பது இறகு, துண்டம் என்பது அலகு, நகம் என்பது கூரிய நகங்கள், கருடனுக்கு உண்டான ஆயுதங்கள். ஸோ சொர்ணம் போல ஒளி வீசுகின்ற அலகு, நகங்கள், சிறை, இவையெல்லாம் போர் வெல்வதற்கு வெல்போர் உடைய இவற்றையெல்லாம் எவன் எத்தன்மைத்து ஏகின நாகத்து இனம் என்ன. எப்பேற்பட்ட நாகங்கள் எங்கிருந்து எவ்வாறெல்லாம் வந்தாலும் பவனத்து அன்ன வெண்சிறை வேகத் தொழில் பம்ப. பம்புதல் என்றாலும் செறிதல், மிகுதல், அதிகரித்தல். வெம் சிறை, சிறை என்பது இறகு என்று சொன்னேன். மிகப்பெரிய சிறைகளை உடைய பவனம். எதுகை காரணமாக 3 சுழி வந்திருக்கிறது. பவனம் என்று இருக்க வேண்டும். பவனம் என்றால் காற்று. பெரும் சிறை, வெஞ்சிறை, வேக தொழில் பம்ப. பெரிய அளவில் பெரிய சிறகை கொண்டு பெரிய காற்றடித்து, காற்று எழ இந்த பாம்புகளை எல்லாம் அழிக்கக்கூடிய அளவில் அலகு, நகம், சிறை எல்லாவற்றையும் கொண்டு உலகம் எங்கும் வியாபித்திருக்கிறது கருடப்புல் என்று கருட பறவைகளே ஆயின. பவனம் என்பது புதிய சொல், பலருக்கு பரிச்சயமாய் இருக்காது என்று நான் நம்புகிறேன். என்ன அளவில் இது புதிய சொல். பவனம் என்றால் காற்று. இதே சொல் பிரயோகம் வேற எங்கேயாவது இருக்கிறதா என்று பார்த்தேன். கம்பனுக்கு முன்னால் இந்த சொல் பிரயோகம் காணப்படுகிறது. பயன்படுத்தியவர் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி பாடல் ஒன்று. பவனம் என்றால் காற்று. பாடலை பார்க்கலாம். ஒத்த கருத்துடைய பாற்று. பவ்வ நீருடை ஆடையாக சுற்றிய பாரகலம் திருவடியா, பவனம் மெய்யா, செவ்வி மாதிரம் எட்டும் தோளா, அண்டம் திருமுடியா, நின்றான் பால் செல்லற்பீர் என்று திருமாலை சென்று அடையுங்கள் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். பவ்வம் என்றால் கடல். கடல் நீர் உடையாக, பவ்வம் நீர் உடை, பவ்வம் நீருடை ஆடையாக சுற்றி,
பார் அகன்ற பார் திருவடியாக, பவனம் மெய்யாக காற்றுதான் உடம்பாக, மாதிரம் மாதிரம் என்றால் திசைகள், எட்டு திக்கும் தோளாக, அண்டம் திருமுடியாக நின்றவன் திருமால் அவன் பார் செல்வி என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாசனம். மீண்டும் குகன் எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஐ ஹியர் சம் நாய்ஸஸ் இன் பிட்வீன். அடுத்த பாடல். அளக்கதரும் புள்ளினம் அடைய ஆரழல் துளக்கரும் வாய்தரும் எரிய தொட்டன இளக்கரும் இலங்கை தீ இடிதும் ஈண்டியன விளக்கினம் எடுத்தன போன்ற விண்ணெலாம். அளக்க அரும் புல் இனம். புல் என்பது பறவை என்று சொன்னேன். ஸோ எங்கு பார்த்தாலும் அளவு என்பது இல்லாத ராமன் ஏவிய கருடாஸ்திரம் கருடனாக பருந்தாக கருடனாக மாறி உலகத்தின் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்க, அளக்க அரும் புல் இனம் அடைய ஆர் அழல் துளக்கரும் வாய். அந்த கருடனுடைய மூக்கு ஒன்றும் நெருப்பை கக்கிக் கொண்டு வாய்தொரும் எரிய தொட்டன. எல்லா அந்த எதிரி படையான பாம்புகளை எல்லாம் எரித்தன. இது எவ்வாறு இருந்தது என்றால், இந்த கருடப்படை ஏராளமான கருடங்கள், ஏராளமான புல் எல்லா இடத்திலும் தன்னுடைய மூக்கில் நெருப்பை கக்கி கொண்டு வர இதை பார்த்த பொழுது எவ்வாறு இருந்தது என்றால், இளக்க அரும் இலங்கைக்கு தீ இடுதும் ஈண்டு. இளக்க என்றால் அசைக்க முடியாத. இளக்க அரும் இலங்கைக்கு தீ வைப்போம் என்று விண் எல்லாம் விண்ணோர்கள் எல்லாம் விளக்கு எடுத்தன போன்ற. எல்லா தேவர்களும் கையில விளக்கை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு தீ வைப்போம் என்று சொல்லி இறங்குவது போல, அல்லது எல்லாரும் மேலே இருக்கிறார்கள், வானோர் உலகம் மண் உலகம் எல்லா இடத்திலும் கருடன்கள் வாயில் தீயை கக்கி கொண்டு காண இது இலங்கைக்கு தீ வைப்போம் என்று தேவர்கள் எல்லோரும் இறங்கி வந்தது போல காட்சி அளித்தது என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல் இது எடுத்துடலாம். குகன் பாடல் எடுத்துடலாம். ஒரு மிகைப்பாடல் இந்த இடத்தில். நான் பொதுவாக மிகைப்பாடல் பக்கம் போவதில்லை. என்றால் மிகைப்பாடல் சேர்த்தா 12,000 பாடல், 10,500 பாடலை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கம்பராமாயணம் நமக்கு இப்போ கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. 50% முடிச்சிருக்கோம். இன்னொரு 5 ஆண்டுகள் ஆனால்தான் கம்பராமாயணம் முழுக்க முடியும். ஸோ 10,500 பாடலுக்கு பதிலாக 12,000 பாடல்னால் இன்னொரு 10% எக்ஸ்ட்ரா. பொதுவாக மிகைப்பாடல்கள் பக்கம் செல்வதில்லை. ஆனால் சில மிகைப்பாடல்கள் மிகவும் பொருளுடையதாக, மிகவும் ரசனை உடையதாக, ஏனவற்றை மிகைப்பாடல்கள் என்று சான்றோர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எனக்கு பலகாலம் உள்ள ஒரு கேள்விக்குறி. அப்பேற்பட்ட ஒரு மிகைப்பாடல் இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி வகுப்பில் சொல்லியிருக்கேன். போகிற போக்கில் சும்மா இருக்காம கம்பன் சிவபெருமானை சீண்டிக் கொண்டே இருப்பான் என்பது இதே வார்த்தையை சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன். சும்மா ஒரு கிள்ளு கிள்ளிட்டு போகிறது, சும்மா ஒரு லேசாக ஒரு கிசுகிசுப்பு மூட்டிட்டு போகிறது, அந்த மாதிரி வேலையை பண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்பதாக. அதே போல இந்த மிகைப்பாடலும் என்ன சொல்றான், கருடப்படை ஏவப்பட்டது, உலகில் இருக்கக்கூடிய எல்லா பாம்புகளும் அஞ்சி போயின. இதுதான் சொல்லப்பட்ட விஷயம். பாம்புக்கு பகை கருடன். இராவணன் பாம்பு படையை ஏவி இருக்கிறான். நிருதி படை என்பது அந்த படை எடுத்துக்கொண்ட ஷேப், அந்த படை எடுத்துக்கொண்ட அந்த வடிவம் பாம்பு வடிவம். ராமன் அதற்கு மாற்றாக கருடன் படையை ஏவுகிறான். கருடன் வந்தால் எல்லா பாம்புகளும் அஞ்சு போகும். கருடன் பாம்புக்கு பகை. ஸோ எல்லா பாம்பும், உலகத்தில் பாம்பு என்று சொல்லப்பட்ட அனைத்துமே அஞ்சி போயின, இன்க்ளூடிங் சிவபெருமான் கழுத்தில் இருந்த பாம்பு கூட அஞ்சிற்று என்பது கம்பனுடைய பதிவு. இதுதான் சொல்றேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்டோட நிறுத்திக்கலாம். சிவபெருமான் காற்றில் இருந்த பாம்பும் இந்த ராமன் விட்ட கருடை படையை கண்டு அஞ்சியது என்பது கம்பனுடைய பாடல். இந்த நயம் குறித்துத்தான் இந்த மிகைப்பாடலை சுட்டுகிறேன். பாடலை போடலாம். குகன்
எவ்வகை உரகமும் எவ்வகை உரகமும் இரியல் போயின. உரகம் என்றால் பாம்பு. எவ்வகை உரகமும் இரியல் போயின. இரியல் என்றால் நிலைகட்டு தடுமாறி பயந்து ஓடுதல். எவ்வகை உரகமும் இரியல் போயின. நோவியல் உற்றன நொடிப்பது என் இனி. நொடிப்பது என்றால் சொல்வது என்று பொருள். எவ்வகை உரகமும் இரியல் உற்றன நொவ்வியல் உற்றன நொடிப்பது என் இனி. அவ்வையின் அரண் அணி அடல் அறாவுமே கவ்வையின் உழன்றன சிறையின் காற்றினை. கவ்வை என்றால் துன்பம். ஸோ எல்லா விதமான பாம்புகளும் பயந்து அஞ்சி போயின. அதே போல அந்த வகையில் அவ்வையின் அரண் அணி அடல் அறாவுமே கவ்வையின் உழந்தன. கவ்வை என்றால் துன்பத்தில் உழந்தன என்று சிவபெருமான் கையில் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு கூட இந்த கருடக்கணைக்கு அஞ்சி போயிற்று என்பது கம்பனின் மிகைப்பாடல். இந்த இடத்தில் இந்த பாடல் எடுத்துடலாம். இது பொதுவா ஒரு பாடல் சொன்னா அதுக்கு ஒரு வால் சொல்லுவேன். இன்னைக்கு வாளுக்கு ஒரு வால் இருக்கு. சும்மா போற போக்குல சிவபெருமானை சீண்டிட்டு போறான் கம்பன் அப்படின்னு சொன்னேன். இந்த பாடலில் பார்த்தோம், கருடப்படைக்கு எல்லா பாம்புகளும் அஞ்சின. சிவன் கழுத்து, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கெட்டது, அந்த பாம்பு கூட அஞ்சியது என்பது கம்பனின் பதிவு. சிவபெருமானை சீண்டுவது கம்பன் நாம் ஏற்கனவே பார்த்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இல்லாவிட்டால் சொல்லுகிறேன். சுந்தரகாண்டத்து பாடல். குகன் பேசுறேன். கேமரா கொஞ்சம் டில் பண்ண முடியுமா சார்? இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே. கேமரா கொஞ்சம் டில் பண்ணலாம் சார். கேமரா இல்ல டில்ட் தான். இப்படியா? ரொம்ப வேணாம் சார், கொஞ்சம். ஓகே சார், பெட்டர். Thank you. Yeah, better sir. Thank you. Okay, thank you. That is because I move. Sorry, there is a bit of body language there. Okay. So, சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பும் ராமனுடைய கருடன் படையை கண்டு அஞ்சியது. இது ஒரு பதிவு. இதே கருத்து, இதே மாதிரி கம்பன் சிவபெருமானை சீண்டுவது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தொடர்பு கருதி இங்கே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அனுமனுடைய வாளுக்கு தீ வைக்கப்படுகிறது சுந்தரகாண்டத்தில். சீதை அக்னி தேவனுக்கு கட்டளையிடுகிறாள், எரியே அவனை சுடல், நீயே சாட்சி, நினக்கே தெரியும் கற்பு, தூயேன் எனில் எரியே அவனை சுடல் என்று. நான் தூய்மை உடையவளானால், நான் தூய்மை உடையவள், நான் கற்புடையவள் என்பது உண்மையானால், நீயே ஒரு சான்று, நினக்கே தெரியும் கற்பு, தூயேன் எண்ணில் எரியே அவனை சுடல் என்பது சீதையினுடைய வார்த்தை. தன்னுடைய கற்பை பணயமாக வைத்து தான் கற்புடையவள் என்றால், அக்னி பகவானே என்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக நீ அனுமனுடைய வாளை சுடாமல் இரு என்று சீதை அக்னி பகவானுக்கு கட்டளையிடுகிறார். கம்பன் பாட்டு எழுதலாம், நெருப்புகள் சுடக்கூடாது, எந்த நெருப்பாயிருந்தாலும் சுடக்கூடாது என்று அக்னி பகவான் தீர்மானித்து, உலகத்தில் நெருப்பு என்று எவையெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாம் அவிந்து போயின. உலகத்தில் இருக்கும் எல்லா நெருப்பும் அவிந்து போயின. உலகத்தில் இருக்கும் எல்லா நெருப்பும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் நெருப்பு உட்பட என்பது கம்பனுடைய பதிவு. நான் சொல்றேன்னா இல்லையா, போற போக்கில் அப்படி ஒரு சீண்டி லேசா ஒரு உசுப்பு விட்டு அப்பப்போ தொட்டுக்கிற மாதிரி பல இடங்களில் இதை பார்க்கலாம். இது என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன். கம்பன் வேணும்னு பண்றானா இல்லையா, கம்பன் பாடலை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றிய ஒரு கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது உண்மையா, இது ரெலவெண்டா, அதெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருக்கும் அந்த தீயும் அவிந்து போனது என்று சீதையினுடைய கட்டளை ஏற்று அக்னி பகவான் ஆம்னிபஸ், எல்லா தீயும் அவிஞ்சு போக என்று சொல்ல, நெற்றிக்கண் தீயும் அவிந்து போனது என்பது கம்பனுடைய பதிவு. பாடலை பார்க்கலாம். பாடல் இருக்கா குகன்? மற்ற இனி பலையன், இதுக்கு அடுத்த பாடல் போட்டு. மற்ற இனி பல என் வேலை வட அனல் புவி அளாய
கற்றை வெங்கனலி மற்றை காயத்தி முனிவர் காக்கும் முற்றுரு மும்மை செந்தி முப்புறம் முருங்கச் சுட்ட கொற்றவன் நெற்றிக் கண்ணின் வன்னியும் குளிர்ந்த அன்றே. மற்ற இனி பல என் வேலை வட அனல் வடமுகாக்கினி அது தூண்டி போச்சு. புவியளாய பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கனல் புவியளாய கற்றை வெம் கனலி மற்றை காயத்தி உடம்புல இருக்கிற உடம்புடைய சூடு முனிவர் காக்கும் மூவகை தீ போன வாட்டி பார்த்தோம். மூன்று விதமான அக்னி முப்புறம் முருங்க சுட்ட கொற்றவன் நெற்றிக் கண்ணின் வன்னி அந்த தீயும் குளிர்ந்தது அன்றே என்று சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தீயும் அவிந்து போனது அக்னி பகவானின் கட்டளையை ஏற்று. ஏனென்றால் அந்த கட்டளையை இட்டவள் சீதை தன்னுடைய கற்பை பணயமாக வைத்து அந்த கட்டளையை சீதை இட அக்னி பகவான் had no other option. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணையும் அவித்து விட்டான். அந்த தீயும் அவிந்து போனது என்பது கம்பனுடைய பதிவு. மீண்டும் யுத்த களத்திற்கு வருகிறோம். ராமனுடைய கருடப்படை வெர்சஸ் ராவணனுடைய பாம்பு படை. அடுத்த பாடலை போடலாம். 144. குயின்றன குடர்மணி கனலின் குப்பையின் பயின்றன சுடர்தர பதும நாளங்கள் வயிந்தொரும் கவர்ந்தன துண்ட வாள்களால் அயின்றன புள்ளினம் உகிரின் அள்ளின. குயிற்றுதல் என்றால் பதித்தல். பொதுவாக கல் பதித்தல். தங்கத்துல வைரக்கல் இல்லைன்னா பவளம்லாம் பதிச்சு வைக்கிறோமே அந்த ப்ராசஸுக்கு பேரு குயிற்றுதல். குயின்றன சுடர் மணி கனலின் குப்பையின் பயின்றன சுடர் தர பதும நாளங்கள். பதுமம் என்பது தாமரை, நாளங்கள் என்பது தாமரையினுடைய தண்டு. அந்த தாமரையுடைய தண்டுகளை வாயில் கவ்வி கொண்டு போவது போல இந்த கருடன்கள் பாம்புகளை தங்களுடைய வாயில் கவ்வி கொண்டு போன. எப்பேற்பட்ட வாய் மணிகள் பதித்த கனலின் குப்பை நெருப்பை, குப்பை என்பது தொகுதி, கனலின் குப்பை நெருப்பு தொகுதிகள் போன்ற தம்முடைய வாயில் கவர்ந்து கொண்டு எப்படி தாமரை தண்டுகளை கவ்விக்கொள்வது போல இந்த பாம்புகளை கவ்விக்கொண்டு வயிந்தொரும் கவர்ந்து என துண்ட என்பது மூக்கு என்று சொன்னேன். பறவையின் அழகு வாள்களால் அயின்றன புல் இனம் உகிரின் அள்ளின. உகிர் என்பது நகம், புள்ளினம் என்பது பறவை இனம், இங்கே கருடன். இவ்வாறு பாம்புகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு கருடன் போய்விட்டது. ராவணனுடைய நிருதிப்படை தோற்கடிக்கப்படுகிறது ராமனுடைய கருடப்படையால். பாம்பு படை கருடப்படையிலும் தோற்று போகிறது. இதுதான் செய்தி. அடுத்த பாடல். இவ்வாறு தன்னுடைய படை தோற்று போக ஆயிடை அரக்கனும் அழன்ற நெஞ்சினன் தீயிடை பொடிந்தெடும் உயிர்ப்பன் சீற்றத்தன் மாயிறு ஞாலமும் விசும்பும் வைப்பற தூயினன் சுடுசரம் உருமின் தோற்றத்த. உருமின், உரும் என்பது இடி. இடி போன்ற தோற்றமுடைய பல கணைகளை இராவணன் ஏவுகின்றான். ஏனென்றால் தன்னுடைய நிருதிப்படை பயனற்று போனதை பார்க்கிறான். இவன் ஏவிய பாம்பு படை ராமனுடைய கருடைப்படையால் அழிக்கப்பட அதை கண்ட அரக்கன் ஆயிடை அரக்கனும் அழன்ற நெஞ்சினன். கோபம் வருது நெஞ்சில, கொதிக்கும் நெஞ்சினன். தீயிடை பொடிந்து எழும் உயிர்ப்பன். உயிர்ப்பு என்பது பெருமூச்சு என்று பெருமூச்சு விடுகிறான். சீற்றத்தன் பயங்கர கோபம். மாயிறு ஞாலமும் விசும்பும் வைப்பு அற. ஞாலம் விசும்பு எந்த இடத்திலும் வைப்பு என்பது இடமில்லாமல் தூணன் கணைகளை தூவுகிறான், கணைகளை ஏவுகிறான். எப்பேற்பட்ட கணைகள்? சுடுசரம் உருமின் தோற்றன், இடியை போன்ற தோற்றமுடைய பல கணைகளை ராவணன் ஏவுகின்றான். ராமன் இவற்றை எல்லாம் அழிக்கின்றான். பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல். ஆங்கு அவ்வெங்கடுங்கணை அயிலின் வாய்தொரும். ஆங்கவ் வெங்கணை அயிலின் வாய்தொரும் வாய் ஆங்கு அவ் வெங்கடுங்கணை அயிலின் வாய்தொரும் வெங்கனை படப்பட விசையின் வீழ்ந்தன புங்கமேதலை எனப்புக்க போலுமால் துங்கவாள் அரக்கனது உரத்தில் தோற்றல.
ராவணன் ஏவிய கொடிய கணைகள் அயில், அயில் என்பது கூர்மை, கூர்மையான வாய்தொரும் வெங்கனை படப்பட, ராமன் ஏவிய மாற்று கணைகள் பட, ராமன் ஏவிய கூர்மையான அம்புகள் ராவணனுடைய கூர்மையான அம்புகளின் முனையில் பட, அயில் என்பது கூர்மையானது, கூர்மையான அம்பில் பட, அவை ராவணனுடைய அம்புகள் விஷயின் வீழ்ந்தன. வேகம் கம்மியாயிற்று, வலிமை கம்மியாயிற்று. எனவே வலுவிழந்து என்ன ஆயிற்று? அவை திரும்ப ராமனுடைய அம்பு அந்த அம்புகளை மோதி திரும்ப அனுப்புகின்றன. எனவே அந்த அம்புகள் நேராக புங்கம் என்பது அம்புனுடைய அடிப்பாகம், அம்புனுடைய முனி, கூர்மையான முனி, அம்பனுடைய அடி நுனி, அதுக்கு பேர் புங்கம் என்று தமிழில் பெயர். புங்கமே தலையென புக்க போலுமால், அந்த ராவணனுடைய அம்புகளுடைய பின்பகுதியே நேராக சென்று ராவணனுடைய மார்பில் துங்கவான் அரக்கனது உரத்தில் தோற்றல, அவனுடைய மார்பை பிளந்து கொண்டு போயின. அந்த அவனுடைய மார்பில் அந்த அம்புகள் தங்கவில்லை, உரத்தில் தோற்றமளிக்கவில்லை என்று ராவனுடைய மார்பை அவனுடைய அம்புகளை பிளந்து கொண்டு போயின. அந்த அளவுக்கு ராமனுடைய அம்புகள் அந்த அம்புகளை வீழ்த்தின. இவ்வாறு இருவரும் போரிடுகிறார்கள். பாடல் எடுத்துடலாம். கடுமையான போர் நடக்கிறது இருவருக்கும். ராவணன் ஏவின அம்புகளுக்கெல்லாம் ராமன் பதில் கணை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது என்பதை பார்த்தோம். ஏற்கனவே கம்பன் சொல்லி இருக்கிறான், இவன் அஃபென்ஸ் போகவே இல்லை. அவன் ஏவிய கணைகளுக்கெல்லாம் மாற்றுக்கணையாக பார்த்து 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 ஏவி அவன் ஏவிய ராவணன் ஏவிய எந்த கணையும் தன்னை தாக்காதவாறு பார்த்து கொண்டிருந்தான் என்று இவ்வாறு ராவணன் முனைந்து 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 போரிட இறுதியில் அவனுடைய எல்லா ஆற்றலும் குறைந்து அவன் தளர்ச்சி அடைகிறான். இப்போ கூட ஸ்போர்ட்ஸில் கேமில் எல்லாம் பார்ப்போம், ஆப்போனண்ட் என்ன வேணா பண்ணட்டும், முதல்ல அவன் அஃபென்ஸ் விளையாட விடு, அவனுடைய புஷ்ஷின்னு எல்லா காத்தும் போனப்புறம் யூ பிளே யுவர் டிஃபென்ஸ் என்பது போல ராவணனுக்கு களைப்பு ஏற்படுகிறது, ராவணனுக்கு சோர்வு அடைகிறான், அவனுடைய ஆண்மை குறைகிறது, அவனுடைய வித்தைகள் கம்மியாகின்றன, அவனுடைய வித்தைகளெல்லாம் அவனுக்கு மறந்தும் போகின்ற நிலைமையை அடைகிறான் ராவணன். பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல். ஒக்க நின்று எதிரமர் உடற்றும் காலையில் முக்கணான் தடவரை எடுத்த மொயம்பர்க்கு நெக்கன விஞ்சைகள் நிலையில் தீர்ந்தன, மிக்கன ராமர்க்கு வலியும் வீரமும். இரண்டு செய்திகள் சொல்லப்படுகின்றன. கடைசி வரியில் சொல்லப்படும் செய்தி, ராமர்க்கு வலியும் வீரமும் மிக்கன, மிகுந்த அளவு ஆயின. ராமனுக்கு வலியும் வீரமும் அதிகரித்தன, ராமனுக்கு வலியும் வீரமும் மிகுந்தன. ராவணனுக்கு விஞ்சைகள் நெக்கன, விஞ்சை என்பது வித்தை, கல்வி, ஆற்றல், திண்மை, வலிமை, திறல். நெக்கன, நெக்கதல் என்றால் நெகிழ்தல், நெக்கு நெக்கு உருகி என்று சொல்கிறோமே. விஞ்சைகள் நெக்கன, அவனுடைய விஞ்சைகள், அவனுடைய ஆற்றல், அவனுடைய வலிமை, அவனுடைய திண்மை நெகிழ்ந்து போகிறது. நிலையில் தீர்ந்தன, தீர்தல் என்றால் அழிந்து போதல். அவனுடைய ஆற்றல், அவனுடைய வித்தைகள் குறைந்து போயின, அழிந்து போகின்றன. யாருக்கு? அதுதான் முக்கியம். முக்கணான் தடவரை எடுத்த மொயம்பர்க்கு, சிவபெருமானாடிய அந்த கைலை மலையை பெயர்த்தெடுத்தவன் அல்லது குறைந்தபட்சம் அசைத்து பார்த்தவன். சிவபெருமானுடைய மலையை எடுக்கக்கூடிய வலிமை ஒரு காலத்தில் இவனுக்கு இருந்தது என்பதை கம்பன் சுட்டிக்காட்டும் வகையில் முக்கணான் தடவரை எடுத்த மொயம்பர்க்கு விஞ்சைகள் நெக்கன, அவை நிலையின் தீர்ந்தன, ராமர்க்கு வலியும் வீரமும் மிக்கன. எந்த தருணத்தில்? ஒக்க நின்று எதிர் அமர் உடற்றும் காலையில். ஒக்க நின்று, இதுவரை சரிசமமாக நின்று. ஒக்க, ஒக்க என்றால் சரிசமமாக, ஈக்குவல், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்வு இல்லை. யார் யாரை வெல்லப் போகிறார்கள் என்று தெரியாமல் இருவரும் சமபலமாக, இருவரும் சரிசமமாக,
இருவரும் ஒரே நிலையில் இருந்து ஆற்றல், திண்மை, வலிமை இவற்றில் ஒரே நிலையில் நின்று போரிட்டு கொண்டிருந்த எதிர் அமர் உடற்றும் காலையில், அவ்வாறு போர் செய்யும் பொழுது, அவ்வாறு உடற்றுதல் என்றால் வருந்துதல், போரிடுதல், வருந்து, அந்த காலையில், அந்த தருணத்தில், ஒக்க நின்று எதிர் அமர் உடற்றும் காலையில், இது அந்த சமயம் சொல்லப்படுகிறது. முக்கணாந்தடவரை எடுத்த மொயம்பற்கு விஞ்சைகள் நெக்கன நிலையில் தீர்ந்தன என்பது ஒரு செய்தி. அதே சமயம் ராமர்க்கு வலியும் வீரமும் மிக்கன, ராமனுக்கு வலிமையும் ஆற்றலும் அதிகமாகிறது. எனவே பாடல் எடுத்துடலாம். ராமனுக்கு வலி அதிகரிக்கிறது, ராவணனுக்கு தொய்வு அதிகரிக்கிறது, சோர்வு அதிகரிக்கிறது. ராமன் ஒரு அம்பு ஏவுகிறான். இந்த அம்பு ராவணனுடைய தலையை கொய்து விடுகிறது. இது அடுத்த பாடலில் வரும் செய்தி. ராமன் அம்பு ஏவ ராவணனுடைய தலை கொய்யப்படுகிறது. பாடலை பார்ப்போம். குகன் பாடலை போடலாம். வேதியர், வேதியர் வேதத்து மெய்யன், சாரி இது மெய்யனன்னு இருக்கு, நீங்க போனதுலேருந்து காப்பி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குகன், இது நான் இந்த வாட்டி கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சு, நேற்று அனுப்பிச்சு மெய்யன், அந்த மெய்யனா என்பதற்கு அந்த நானாக்கு மேல புள்ளி வைக்கணும். வேதியர் வேதத்து மெய்யன் அவன் ராமன். வேதியர் வேதத்து மெய்யன் வெய்யவர்க்கு ஆதியன் அணுகிய அற்றம் நோக்கினான். பாடல் வரட்டும். கரெக்ட். வேதியர் வேதத்து மெய்யன், இது ராமன். வேதியர் மறை ஓதுபவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வேதம் போன்ற உண்மையானவன். வேதியர் வேதத்து மெய்யன், அல்லது அந்த வேதமே உடம்பாக கொண்டவன், அதை விட வேதத்தை போல உண்மையானவன், வேதம் உண்மை என்று நிலைநாட்டுபவன். வேதியர் வேதத்து மெய்யன் இவன் ராமன். வெய்யவர்க்கு ஆதியன், வெய்யவர் என்றால் கொடியவர்கள், பகைவர்கள், பாவைகள், பாவம் செய்பவர்கள், கள்ளர்கள், திருட்டுத்தனம் செய்பவர்கள், வஞ்சனை செய்பவர்கள், அவர்களுக்கு ஆதியன், வெய்யவர்களுக்கெல்லாம் மூத்தவன், தலைவன், ஆதியன். அவன் அணுகிய அற்றம் நோக்கினான். அற்றம் என்பது இரண்டு பொருள்படும். ஒன்று சமயம், நேரம் என்பதும் பொருள், அழிவு, முடிவு என்பதும் ஒரு பொருள். ஆதியன் அற்றம் நோக்கினான். ராவணனுடைய தளர்வான இந்த சமயத்தை நோக்கினான், அல்லது ராவணனுடைய அழிவு, ராவணனுடைய முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் ராமன் பார்க்கிறான். எனவே சாதியின் நிமிர்ந்தது ஒரு தலையை தள்ளினான். சாதி நம்ம நினைக்கிற ஜாதி இல்லை. சாதி என்பது ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு தொகுதி, ஒரு தொகுப்பு. இவனுக்கு 10 தலை என்பது ஒரு தொகுப்பு, இவனுக்கு 10 தலை என்பது ஒரு குழு, 10 தலை என்பது ஒரு கூட்டம். சாதியின் நிமிர்ந்தது, ஜாதி என்பது ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு ஆர்கனைசேஷன். சாதியின் நிமிர்ந்தது ஓர் தலையை தள்ளினான். எதை கொண்டு? பாதியின் மதி முகப்பகழி ஒன்றினால். பிறை முகப்பகழி என்பது கம்பனில் பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், விரிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, கழுத்தை இப்படி போய் பிடிக்கும். அந்த நேர பிறைமுகப்பகழி, இந்திரஜித் புலப்படுவதற்கு இலக்குவன் ஏவிய அம்பும் பிறைமுகப்பகழிதான். பாதியின் முகப்பகழி, பிறைச்சந்திரன் போன்ற வடிவுடைய பகழி என்றால் அம்பு. அந்த பகழி ஒன்றால் தலையை தள்ளினான். கம்பன் ஒரு கணக்கு சொல்றான், ஓர் தலையை தள்ளினான். இவனுக்கு 10 தலை இருக்கு. அந்த குழுவான 10 தலைகளில் ஒன்றை ராமன் தள்ளினான். ஏனென்றால் ஆதியன் அணுகிய அற்றம் நோக்கினான். ராவணன் தளர்ந்து போயிருக்கிறான், அவன் சோர்வடைந்திருக்கின்றான், அவனுடைய விஞ்சைகள் நெக்கன விஞ்சைகள் நிலையின் தீர்ந்தன. போன பாடலை பார்த்தோமே, அதை ராமன் உணர்கிறான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறான். ராவணனுடைய தலையை ராவணன் அறுத்து எறிகிறான். இவன் யார்? வேதியர் வேதத்து மெய்யன். யாருடைய தலையை அறுத்தான்? வெய்யவர்க்கு ஆதியன். ராமன் எப்பேற்பட்டவன், ராவணன் எப்பேற்பட்டவன் என்பதை சொல்லப்படுகிறது. வெய்யவர்க்கு ஆதியன் ஆகிய ராவணனுடைய தலையை வேதியர் வேதத்து மெய்யன்
அத்தக்க சமயம் நோக்கி அணுகிய அற்றம் நோக்கி சாதியன் நிமிர்ந்ததோர் தலையை பாதியின் முகப்பகழி ஒன்றினால் தள்ளினான் என்பது கொண்டு கூட்டி பொருள். அற்றம் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு சொல். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பது குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, நம்முடைய அழிவை தடுக்கக்கூடிய கருவி அறிவு. அடுத்த பாடல். இந்த ராவனுடைய தலை கடலில் போய் விழுகிறது. மேருவின் கொடுமுடி வீசி காலறி போரிடை ஒடிந்து போய் புணரி பூக்கென ஆரியன் சரம்பட அரக்கன் வந்தலை நீரிடை விழுந்தது நெருப்பொடு அன்று போய். அன்று, அந்த நாளில், இருவரும் போர் செய்த அந்த நாளில் அரக்கன் வந்தலை போய் நீரிடை விழுந்தது. கொண்டு கூட்டி பொருள். அன்று அரக்கன் வந்தலை நெருப்பொடு நீரிடை விழுந்தது. காரணம் ஆரியன் சரம்பட. ஆரியன் என்பவன் ராமன். அவனுடைய அம்பு பட்டதால் ராவணனுடைய தலை நெருப்போடு அன்றைக்கு நீரிடை விழுந்தது, கடலில் போய் விழுந்தது. எவ்வாறு என்றால், மேருவின் கொடுமுடி வீசு காலறி போரிடை உரிந்து போய் புணரி புக்கு என. புணரி புக்கு என்பது ஒரு நிகழ்ச்சி. அதுபோல புக்கு என. புணரி என்பது கடல். மேருவின் கொடுமுடி, மேருமலையின் உயர்ந்த ஒரு சிகரம். கால் வீசு எரி, கால் என்பது காற்று. போரிடை ஒடிந்து போய், இது ஒரு நிகழ்வு. சுந்தரகாண்டத்தில் வகுப்பில் தொடர்ந்து வந்திருப்பவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அனுமன் சுந்தரகாண்டத்தில் தாண்டும் பொழுது இந்த நிகழ்வு சொல்லப்பட்டது. இலங்கை எவ்வாறு, இலங்கையில் திரிகூட மலை எவ்வாறு உருவானது என்பதை சொல்லும் பொழுது கம்பன் சொல்கிறான், ஏதோ புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை. ஒரு காலத்தில் வாயு தேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் பெரிய போட்டி. என்ன காரணம்? நம் இருவரில் யார் வலியவர், நீயா நானா? இப்படி அதே மாதிரி அந்த போட்டி தான், நீயா நானா, யார் பெரியவன், யாருக்கு பலம் ஜாஸ்தி, ஆதிசேஷா உனக்கா இல்லைன்னா அங்கே வாயுதேவனுக்கா என்று இருவருக்கும் போட்டியிட, போட்டியின் எவ்வாறு தீர்மானிப்பது என்பது, ஆதிசேடன் மேருமலையை தன்னுடைய உடம்பால் நன்றாக இறுகி பற்றி கொள்வான். தன்னுடைய உடம்பு, ஆதிசேனுடைய பெரிய உடம்பு பாம்பு அப்படியே சுற்றி கொள்ளும். மேருமலையை முழுமையாக சுற்றி கொண்டு, மேருமலையை இறுக்க கட்டி கொண்டு, மேருமலையை பூமியில் வைத்து அழுத்தி ஆதிசேஷன் பிடித்து கொள்ள, அந்த மேருமலையை புரட்டி போடுகிறேன் பார் என்று வாயுதேவன் சேலஞ்ச் பண்ணி, பெரும் காற்று, பெரிய சூறாவளி, எக்கச்சக்கமான வேகம், எக்கச்சக்கமான வலிமை, அதோடு காற்று வீச மேருமலையை அசைக்க முடியவில்லை. ஆனால் மேருமலையின் ஒரு சில சிகரங்கள் ஒடிந்து போய், பீந்து போய், சிதறி போய் இலங்கையில் விழுந்தது. அதுதான் திரிகூடமலை. இலங்கையின் திரிகூடமலை என்பது சுந்தரகாண்டத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வு. அதுவேதான் இங்கே சொல்லப்படுகிறது. மேருவின் கொடுமுடி வீசு காலறி போரிடை. இந்த போர் என்பது ஆதிசேடனுக்கும் வாயுவுக்கும் நடந்த போர். ஒடிந்து போய் புணரி புக்கென, இலங்கை கடலில் விழுந்தது போல ஆரியன் சரம்பட அரக்கன் வந்தலை நீரிடை விழுந்தது நெருப்பொடு அன்று போய். ராவணனுடைய தலை, ஒரு தலை அறுத்து தள்ளப்படுகிறது. மேலே இருந்து தேவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எக்கச்சக்கமான சந்தோஷம். ராவணனுடைய தலை அறுபட்டு விட்டது என்பது. குதிக்கிறார்கள், கூத்தாடுகிறார்கள், என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. ராமனை புகழ்கிறார்கள். இதை விட ரொம்ப முக்கியம், தாம் அணிந்திருந்த ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து போட்டு விட்டு கூத்தாடுகிறார்கள் என்பது கம்பனின் பதிவு. பாடலை பார்க்கலாம். குதித்தனர் பாரிடை குன்று கூறுற, மிதித்தனர் வடகமும் தூசும் வீசினர், துதித்தனர் பாடினர் ஆடி துள்ளினர், மதித்தனர் ராமனை வானுளோர் எல்லாம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ராவணனுடைய ஒரு தலையை ராமன் அறுத்து தள்ள, அதை கண்டு மேலேருந்து கீழே வந்துட்டாங்க. இலங்கைக்கு போர்க்களத்திற்கு வந்து விட்டார்கள்.
பாரிடை குதித்தனர். மேல்லோகத்துல இல்ல, வானோர்கள் எல்லாம் பாரிடை குதித்தனர். அவ்வாறு குதிக்கும் போது குன்று கூறு உற மிதித்தனர். மலைகளெல்லாம் எல்லா தேவர்களும் வந்து அங்கே விழுவதால் மலைகளெல்லாம் நொறுங்கி போகின்றன. குன்று கூறுற மிதித்தனர், பாரிடை குதித்தனர். வடகமும் தூசும் வீசினர். வடகம் என்பது மேலாடை, தூசு என்பது அரையாடை. தூசு என்பது பொதுவாக ஆடை என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ மேலாடை, இடுப்பில் இருக்கும் ஆடை எல்லாவற்றையும் களைந்து வீசினர். மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அணிந்திருக்கிற ஆடைகளை எல்லாம் களைந்து வீசுவது. துதித்தனர், பாடினர், ஆடி துள்ளினர். அவங்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்த ராவணனுடைய தலையை அறுத்து தள்ளிய ராமனை மதித்தனர். மதித்தனர், ஏற்கனவே மதிச்சுன்னு இருக்காங்க. இன் அடிஷன் டு தட் ஸ்பெஷல் ஸ்பெசிபிக் இந்த கான்டெக்ஸ்டுக்காக ஒரு அப்ரிசியேஷன், மதித்தனர் ராமனை. தூசு என்பது மேலாடை. மேலாடையை தூக்கி வீசி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பது பழைய பல புராணங்களில் பல பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். பாடல் எடுத்துடலாம். சூரபத்மனுக்கு சிவபெருமான் வரங்கள் எல்லாம் கொடுக்க இதை கண்ட சூரபத்மனுடைய அவனுடைய அரக்கர் கூட்டம் எல்லாம் சூரபத்மனுக்கு ஏகப்பட்ட வரம் கிடைத்து விட்டது, சூரபத்மனை யாரும் அழிக்க முடியாது என்றெல்லாம் கண்டறிந்து ஒரே சந்தோஷம். இங்கே வானோர்கள் தங்களுடைய துணிமணிகளை எல்லாம் தூக்கி போட்டார்கள். அங்கே அரக்கர் கூட்டம் எல்லோரும் சூரனை வாழ்த்தி தங்களுடைய துணிமணிகளை எல்லாம் தூக்கி எறிகிறார்கள் என்பது கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய பதிவு. பாடலை பார்க்கலாம். பாடல் இருக்கா குகன்? தூசு வீசினர். அடுத்த பாட்டு. தூசு வீசினர் சூர் முதல் வாழி என்று ஆசி. தப்பு இது. ஓகே. ஆசி கூறினர், ஆடினர், பாடினர், பேசலாத பெருமகிழ்வு எய்தனர், வாசவன் தன் மனத்துயர் நோக்கினர். தூசு வீசினர், ஆடைகளை எல்லாம் களைந்து எரிந்து வீசி தங்களுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக சூர் முதல் வாழி என்று, சூரன் தான் முதல்வன், அவனை வாழி என்று ஆசி கூறினர், ஆடினர், பாடினர், பேசலாத பெருமகிழ்வு எய்தனர் சூரருடைய அடியாட்கள் எல்லாம் என்பது கந்தபுராண பதிவு. அடுத்த பாடல். இதே போன்ற ஒரு நிகழ்வு கம்பனிலும் காணப்படுகிறது. இதே மாதிரி நிகழ்வு. தேவர்கள் எல்லோரும் இதை எடுத்துடலாம், பாடம் எடுத்துடலாம். ஆசி, தேங்க்யூ கரெக்ட் பண்ணதுக்கு. தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியால் கொந்தளித்து தங்களுடைய ஆடைகளை எல்லாம் வீசி எறிந்து சந்தோஷப்படுகிறார்கள். அதே மாதிரி தான் இங்கே நடக்கிறது. இங்கே இந்த சந்தோஷத்துக்கு காரணம் ராவனுடைய தலை அறுத்து ராமனால் கடலில் தள்ளப்படுகிறது. இதே போன்ற ஒரு சந்தோஷம், சொல்லப்போனால் இதை விட அதிகமான சந்தோஷம், இந்திரஜித்து வீழ்த்தப்பட்டவுடன் இலக்குவன் மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறைவன் ராமன் என்னும் நல்ல மூர்த்தியாயின் பிறையிற்று இவனை கோரி என்றொரு பிறைமுக வாழி இந்திரஜித் ஏவ, இலக்குவன் ஏவ இந்திரஜித்தின் தலை துண்டிக்கப்படுகிறது. இதை பார்க்கிறார்கள் வானத்தில் இருப்பவர்கள் எல்லாம். ஒரே சந்தோஷம். இந்திரஜித் இறந்து விட்டான். சந்தோஷத்தின் வெளிப்பாடு ஆடைகளை களைந்து அவரவர்கள் துள்ளி குதித்து சந்தோஷப்படுகிறார்கள். அங்கேயும் கம்பன் பயன்படுத்தும் வார்த்தை தூசு, கச்சியப்ப சிவாச்சாரியார் பயன்படுத்தும் வார்த்தை தூசு, கம்பன் யுத்தகாண்டத்தில் ராவணன் வதைப்படலத்தில் பயன்படுத்தும் வாசி தூசு, புறநானூற்றிலும் இது காணப்படுகிறது என்று ஒரு குறிப்பு பார்த்தேன். இந்திரஜித்து இறந்த பொழுது அந்த தேவர்களுடைய சந்தோஷம், இப்பதான் நான் கடைசி நிமிஷத்துலாம் பார்த்தேன், ஸ்கிரீன்ல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. வில்லாளர் ஆனார்க்கு, வில்லாளரை நின்னினால் விரற்கு முன் நிற்கும் வீரன் என்று கம்பன் இந்திரஜித்தை சொல்லுவான். வில்லாளர் ஆனார்க்கு எல்லாம் மேலவன் விழிதலோடும், இந்திரஜித் செத்து போயிட்டான். வில்லாளர் ஆனார்க்கு எல்லாம் மேலவன் விழிதலோடும் செல்லாது அவ் இலங்கை வேந்தற்கு அரசு என கழித்த தேவர் எல்லோரும்
தூசு நீக்கி ஏறிட ஆர்த்தபோது கொல்லாத விரதத்தார் தம் கடவுள் சம் கூட்டம் ஒத்தார். கொல்லாத விரதத்தார், கொல்லாத விரதத்தார் சமணர்கள், ஏன்னா அவர்கள் திகம்பரர்கள். கொல்லாத விரதத்தார் கடவுளர் தம் கூட்டம் ஒத்தார். எல்லா தேவர்களும் ஆடையின்றி காணப்படுவதால் திகம்பரர்களாக காணப்பட்டார் என்பது கம்பனுடைய பதிவு. திகம்பரர்களாக அவர்கள் காணப்படுவதற்கு காரணம் இந்திரஜித் கொல்லப்பட்டான் என்பதை எண்ணி ஆடைகளை கலந்து வீசி சந்தோஷத்தில் குளிக்கின்றார்கள். அதே போல இங்கே ராவணனுடைய தலை ராமனால் அறுத்து கடலில் கொண்டு செலுத்தப்பட குதித்தனர் பாரிடை குன்று கூறுற மிதித்தனர் வடகமும் தூசும் வீசினர் துதித்தனர் பாடினர் ஆடி துள்ளினர் மதித்தனர் ராமனை வானுளோர்கள் எல்லாம். இவ்வாறு ராவணன் தலை அறுக்கப்பட்டு கடலில் போய் விழுகிறது. தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், நமக்கும் ரொம்ப சந்தோஷம். ராவணனுடைய தலை அறுக்கப்பட்டது. இந்த சந்தோஷம் ரொம்ப 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 மொமெண்டரி, நீரில் குமிழி போல இந்த சந்தோஷம் புஷ்ஷுன்னு போயிடுது. ஏனென்றால் எந்த தலை அறுக்கப்பட்டதோ அந்த இடத்தில் புதிதாக ஒரு தலை முளைக்கிறது. பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தலையை ராமன் அறுத்து தள்ளி இருக்கிறான். அறுக்கப்பட்ட தலை இருந்த இடத்தில் புதிதாக ஒரு தலை முளைக்கிறது. பாடலை பார்க்கலாம். பாடலை போடலாம். குகன். இறந்தது ஓர் உயிர் உடன் கருமத்து ஈட்டினால் பிறந்துளதாம் என பெயர்த்தும் அத்தலை மறந்திலது எழுந்தது மடித்து வாயது சிறந்தது தவமலால் செயல் உண்டாகுமோ. என்ன ஒரு ஓமை சொல்றான் பாருங்க கம்மன். இறந்தது ஓர் உயிர், இறப்பது உயிர் அல்ல உடல். இறந்தது ஓர் உயிர், அந்த இறந்து போன ஒரு உயிர் அல்லது அந்த உடலை நீங்கி அந்த உயிர் கருமத்து ஈட்டினால், கருமம் என்பது வினை, அவரவர்கள் செய்த வினைக்கு ஈடாக அவரவர்கள் செய்த வினையின் பயனாக, ஈட்டு என்பது தொகுப்பு, ஈட்டு என்பது லாபம்னு கூட சொல்லலாம். நீங்கள் செய்த வினையின் லாபம், நீங்க செய்த வினையின் பயன், நீங்க செய்த வினையின் பின்விளைவு. இறந்தது ஓர் உயிர் உடன் உங்களுடைய வினையின் ஈட்டினால் பிறந்துள்ளதாம் ஒரு உயிர் அடுத்தபடியாக ஒரே நிமிஷத்துல பிறந்துடும். இந்த உயிர் போகிறது, மறுபடியும் பிறக்கிறது, ரெண்டுக்கு இடைவெளி இல்லை. இறந்தது ஓர் உயிர் உடன் கருமத்து ஈட்டினால், அவரவர்கள் செய்த வினை கருமம் அதற்கு தகுந்தாற்போல் பிறந்துள்ளதாம் என பெயர்த்தும், மறுபடியும் அத்தலை எழுந்தது. எழுவதற்கு மறந்து போகவில்லை, உடனடியாக எழுந்தது. அது மட்டும் இல்ல, செத்து போகும்போது எப்படி இருந்ததோ அதே போல மடித்த வாயுடன் எழுந்தது. கோபத்தில் பற்களால் வாயை கடித்துக் கொண்டிருக்கின்றான் ராவணன். அந்த மாதிரி ஒரு தலை அதே போல மடித்த வாயுடன் அத்தலை எழுந்தது. இது எதனால் நிகழக்கூடியது? இந்த சிறப்பு தவம் அலால் செயல் உண்டாகுமோ. ராவணன் செய்த தவத்தால், அவன் பெற்ற வரத்தால் தலை இழந்தால் தலை முளைக்கும் என்ற வரம் அவன் பெற்றதால் தலை முளைக்கிறது. இவன் இவ்வாறு வரம் பெற்றான் என்பதை கம்பன் இவ்வாறு சொல்லிவிடுகிறான். சிறந்தது தவமலால் செயல் உண்டாகுமோ. இன்னும் ஒரு 5-6 பாட்டு கழித்து ராமனே ஒத்துக்கொள்கிறான், இவன் இவ்வாறு வரம் பெற்றிருக்கிறான் போலும், இழந்த தலைகளெல்லாம் மீண்டும் முளைக்கும் என்ற வரம் இவன் பெற்றிருக்கிறான் போலும் என்று ராமனே கருதுவதாக ஒரு 5-6 பாடல்கள் கழித்து இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம். இந்த இடத்தில் சிறந்தது தவமலால் செயல் உண்டாகுமோ என்று, இவன் செய்த தவத்தால் அன்றி இந்த அருந்து போன தலை முளைப்பது என்பது நிகழுமா? தவமலால் சிறந்த இச்செயல் உண்டாகுமோ என்பது கம்பனுடைய கருத்து. இந்த பாடல் கவி கூற்று. ராவணன் தவம் செய்து பிரம்மனிடம்
அறிந்த தலைகள் மீண்டும் முளைக்கும் என்ற வரம் பெற்றிருக்கிறான் என்பது கம்பனின் பாடலில் சொல்லப்படவில்லை, ஒட்டக்கூத்தரால் உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பார்வை பார்த்து விடலாம். அடுத்த 2 பாடல் போடலாம். குகன் உத்தரகாண்டத்தில் ராவணன் செய்த வரம் பற்றி சொல்லப்பட்ட பாடல். 1000 ஆண்டு அவசித்து கழித்த ஓர் தலையாக சீரார் சிரம் 9 தடிந்து செந்தீயிடை ஆகுதி பண்ணி பேரா உலவாசத்தினாய் பின்னும் 1000 ஆண்டில் தார் ஆர் மற்ற தலை தடியல் உற்றான் தசக்ரீவன் பற்றி. 1000 ஆண்டு ஒவ்வொரு தலைக்கும் தவம் பண்ணி ஒவ்வொரு தலையாக வெட்டி 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 யாக குண்டத்தில் வேள்வி குண்டத்தில் தான் செய்யும் தவ குண்டத்தில் அக்னி குண்டத்தில் போடுகிறான். 1000 ஆண்டு அவசித்து கழித்த ஓரோர் தலையாக சீர் ஆர் சிரம் 9 சீரார் சிரம் 9 தடிந்து வெட்டி துணித்து செந்தீடை ஆகுதி பண்ணி பேரா உலவாசத்தினாய் பின்னும் 1000 ஆண்டில் 9000 வருஷம் 9 தலை போயிடுத்து. பின்னும் 1000 ஆண்டில் தார் ஆர் மற்ற தலை தடியல் உற்றான். தன்னுடைய 10வது தலையும் அறுப்பதற்கு ராவணன் முயன்றான். அன்னகாலை அந்த சமயத்தில் அயன் தோன்றி அவனை நோக்கி அருந்தவத்தின் நின்னை ஒப்பார் நீ இன்றி ஒருவர் இல்லை. வியாக்கியானமே சொல்ல வேண்டாம். அன்ன காலை அயன் தோன்றி அவனை நோக்கி அருந்தவத்தின் நின்னை ஒப்பார் நீ அன்றி ஒருவர் இல்லை. நின் கரத்தால் முன்னை அறிந்த தலை எல்லாம் முன்பு போல் முளைத்திடுக என்ன அவைதானும் பண்டையிலும் எழில் உண்டாக எழுந்தன. ஆள் என்பது அசை. பாருங்க, பண்டையிலும் எழில் உண்டாக. அறுத்து போட்ட போது எவ்வளவு இருந்ததோ அடவிட அழகாக, அதை விட வலிமை உடையதாக, அதை விட திண்மை உடையதாக, தலை என்று சொன்னதால் அதை விட புத்தி கூர்மை உடையதாக பண்டையிலும் எழில் உண்டாக எழுந்தன என்று பிரம்மன் வரம் கொடுக்கின்றான். எனவே முன் செய்த தவத்தால் அன்றி இச்செயல் உண்டாகுமோ என்பது கம்பனுடைய கூற்று. ஒட்டக்கூத்தன் சொன்ன பாடல்களில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ராவணனுடைய ஒரு தலையை ராமன் அறுக்கிறான். இன்னும் ஒரு மிகைப்பாடல். ஏனென்றால் இந்த மிகைப்பாடல் தான் கோவையாக நிகழ்ச்சியை சொல்கிறது. அடுத்த பாடலை போடலாம். பிறைத்தலை பகழியால் பின்னும் ஓர்தலை அறுத்தனன் முளைத்தது ஆங்கதுவும் ஆர்த்து உடன் மறுத்து 2 தலை தன்னை மாற்ற வள்ளலும் குறைத்திலன் என்னும்படி முளைத்த குன்றுபோல். என்ன வார்த்தை போடுற பாருங்க கம்மன். குன்றுபோல். ராவணனுடைய தலையெல்லாம் சேர்ந்து மலை மலையாக காட்சியளிக்கின்றன. இவன் அறுக்க அறுக்க அவை முளைத்து கொண்டே இழிக்கின்றன. பிறைத்தலை பகழியால், மீண்டும் பிறைமுகவாளி, பிறைத்தலை, இது மிகைப்பாடல். பிறைத்தலை பகழியால் பின்னும் ஓர்தலை அறுத்தனன் அங்கு அதுவும் முளைத்தது ஆர்த்து முளைத்தது. அடேங்கப்பா, பெரிய சத்தத்தோடு அதுவும் எழுகிறது. உடன் மறுத்து 2 தலை தன்னை மாற்ற இன்னும் 2 தலையை ராமன் அறுக்கிறான். வள்ளலும் குறைத்திலன், எந்த தலையையுமே ராமன் அறுக்கவில்லை என்பது போல அவை மீண்டும் மீண்டும் முளைத்து கொண்டே இருக்கின்றன. இது மிகைப்பாடல். அடுத்த பாடல் பார்க்கலாம். கொய்தது கொய்திலது என்னும் கொள்கையின் எய்த வந்து அக்கணத்து எழுந்தது ஓர் சிரம் செய்த வெஞ்சினத்து சிறக்கும் செல்வனை வைதது தெளித்தது மழையின் ஆர்ப்பது. கொய்தது கொய்திலது. கொய்தது அறுக்கப்பட்ட தலை, கொய்திலது அறுக்கப்படாத தலை. அறுக்கப்பட்ட தலை அறுக்கப்படாத தலை என்னும் கொள்கையின் எய்த வந்தது என்று இந்த தலை அறுக்கப்பட்டது இந்த தலை அறுக்கப்படாதது என்பது எதுவுமே இல்லாமல் எய்த வந்து அக்கணத்து எழுந்தது ஒரு சிரம்.
இது அறுக்கப்பட்ட தலை, இது அறுக்கப்படாத தலை என்று சொல்வதற்கு இடமே இல்லாமல் அறுக்க அறுக்க தலைகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ எந்த தலை அறுபட்டது, எந்த தலை முளைத்தது என்று தெரியாமல் இருக்கும் வண்ணம் ராமன் அறுக்க 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 தலைகள் முளைத்து கொண்டே இருக்கின்றன. கொய்தது கொய்திலது என்னும் கொள்கையின் எய்த வந்து அக்கணத்து எழுந்தது ஒரு சிரம் ஓர் சிரம் வெய்த வெஞ்சினத்துடன் சிறக்கும் செல்வனை, சிறக்கும் செல்வன் ராமன் அவனை செய்த வெஞ்சினத்துடன் வைதது. அந்த தலை ராமனை பார்த்து ஏசறது, ராமனை திட்டுகிறது, ராமனை பழிக்கிறது. தெளித்தது என்றால் அதட்டுதல், கோபத்தோடு திட்டுதல். வைதது தெளித்தது மழையின் ஆர்ப்பது, மழை பெய்வது போல பெரும் சத்தத்துடன் அறுக்கப்பட்ட தலைகள் மீண்டும் எழுவதோடு நிற்காமல் ராமனை பார்த்து ஏசுகின்றன, ராமனை பார்த்து பழிச்சொல் கூறுகின்றன. மீண்டும் ஒரு மிகைப்பாடல், 2 மிகைப்பாடல். இது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு மிகைப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோ ரெகுலர் பாடல். அதான் இதை மிகைப்பாடல்கள் என்று சில வகைப்படுத்தி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அடுத்த 2 பாடல். குகன் 1000 மடங்கு அரக்கன் மாத்தலை தீமுகப் பகழியால் சினந்து ராகவன். எத்தனை தலை பாருங்க நீங்க. 1000 மடங்கு அரக்கன் மாத்தலை தீமுகப் பகழியால் சினந்து ராகவன் ஓய்வு அற துணிக்கவும் உடன் முளைத்ததால் தீயவன் தவப்பெரும் செயலின் வன்மையால். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ராமன் அறுத்து கொண்டே இருக்கிறான், தலைகள் முளைத்து கொண்டே இருக்கின்றன. எத்தனை கணக்கு? ஆயிரக்கணக்காக. 1000 மடங்கு அரக்கன் மாத்தலை தீமுகப் பகழியால் ராகவன் சினந்து ஓய்வு அற துணிக்கவும், துணித்தல் என்றால் வெட்டுதல், உடன் முளைத்தலால் தீயவன் தவப்பெரும் செயலின் வன்மையால், தீயவன் தவப்பெரும் செயலின் வன்மையால் உடன் முளைத்தது. ஆள் என்பது கசை. 1000 மடங்கு அரக்கன் மாத்தலை தீமுகப் பகழியால் சினந்து ராகவன் ஓய்வு அற துணிக்கவும் தீயவன் தவப்பெரும் செயலின் வன்மையால் உடன் முளைத்தது. அடுத்த பாடல், இதுவும் மிகைப்பாடல். அண்ணலும் இடைவிடாது அறுத்து வீழ்த்தலால், பாமராமன், அண்ணலும் இடைவிடாது அறுத்து வீழ்த்தலால் மண்ணொடு வானகம் மறுவும் எண் திசை எண்ணுறும் இடமெல்லாம் ராவணன் தலை நன்னியது அமரரும் நடுக்கம் எய்தனர். உலகம் முழுவதும் ராவணனுடைய தலையாக காட்சியளிக்கும்படி அண்ணலும் இடைவிடாது அறுத்து வீழ்த்தலால் என்று தலை முளைத்து கொண்டே இருக்கிறது, இவன் அறுத்து கொண்டே இருக்கிறான். அடுத்த பாடல் மிகைப்பாடல் இல்லாமல். இடந்தது கிரி குவடு என்ன எங்கனும் படர்ந்தது குறைகடல் பருகும் பண்பது விடந்தரு விழியது முடுகி வேளையில் கிடந்ததும் ஆர்த்தது மழையின் கேழது. கேள் என்றால் நிறம், மழை போன்ற கருமை நிறமுடைய ராவணனுடைய தலை, எனவே கருப்பு. மழையின் கேழது, மழையின் நிறம் போனது. வேலையில் கிடந்தது, அறுத்து அறுத்து தள்ளரா கடலில் போய் விடுறது, அங்கிருந்து கடலில் கிடக்கிறது. ஆர்த்தது, பேரொலி எழுப்புகிறது. இடந்தது கிரி குவடு எங்கும் என்ன எங்கனும். கிரி என்பது மலை, மலையினுடைய சிகரங்கள் எல்லாம் அறுத்து தள்ளப்பட்டது போல ராவணனுடைய தலை, ராவணனுடைய தலை ராமனால் அறுக்கப்பட்டு கிரி குவடு என்ன, குவடு என்றால் சிகரம், உச்சி, மலையின் உச்சி என்ன எங்கனும் கிடந்தது படர்ந்தது. எது? ராவணனுடைய தலை. குறைகடல் பருகும் பண்பது, கடலையே குடிக்கக்கூடிய அளவு, கடல் நீரை எல்லாம் முகந்து குடிப்பது போல பண்புடையதாக. விடம் தரு விழியது, கண்ணில் விஷத்தை கக்கி கொண்டிருக்கின்றன அந்த தலைகள். வேலையில் கிடந்ததும் மழையின் நிறத்தோடு ஆர்த்தது. குறை கடல் பருகும், கடல் நீரை பருகுவது. மழை என்பது மேகம் என்று பொருள். மேகம் மழையின் கேழது, மேகத்தோடு நிறம், மேகத்தின் நிறம் கருப்பு. ஸோ மழையின் கேழது, இந்த மழைதான் குறை கடல் பருகும் பண்பு. மழை கடல் நீரை பருகி, இந்த 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 கான்செப்ட் அல்லது இந்த நிகழ்வு நாம் எல்லோரும் அறிந்த ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் பார்த்து விடலாம்.
ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி, அதுதான் குறைகடல் பருகும் பண்பு. அது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்பொடி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமுடைவோம் என்று ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி, அதுதான் குறைகடல் பருகும் பண்பது. அடுத்த பாடல், இதுவும் மிகைப்பாடல். இத்திரத்து ராமன் அங்கு ஏவும் வாழியன் தத்துரும் தலை முளைத்து எய்தும் தன்மையால் அத்திரத்து அரக்கனும் அமர் ஒழிந்திலன் முத்திரத்து உலகும் முறுக்கும் வெம்மையான். இத்திரத்து ராமன் அங்கு ஏவும் வாழியன், ராமன் இவ்வளவு திறமையாக இந்த வண்ணம் ராமன் அம்புகளை ஏவிக்கொண்டே இருக்க, தத்துரும் தலை முளைத்து எய்தும் தன்மையால் அந்த தலைகள் அறுக்க முளைத்து கொண்டே இருப்பதால் அரக்கன் அமர் ஒழிந்திலன், போர் செய்வதில் ராவணன் பின்வாங்கவில்லை, போரில் அவன் தோற்று போகவில்லை, போரில் அவன் இன்னும் விடாமல் தீவிரமாக மிகுந்த வலிமையோடு போர் செய்து கொண்டிருக்கிறான். தலை முளைத்து எய்தும் தன்மையால் அமர் ஒழிந்திலன், இவனுக்கு சாவே கிடையாது. அத்திரத்து அரக்கனும் அமர் ஒழிந்திலன் முத்திரத்து உலகமும் முறுக்கும் வெம்மையான், மூன்று உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றலும் கோபமும் உடையவனாக ராவணன் காணப்படுகிறான். அடுத்த பாடல், விழித்தினன் சிரம் என்னும் வெகுளி மீக்கொள வழித்தின உயிர்களின் முதலில் வைத்தவோர் எழுத்தினன் தோள்களில் ஏழொடி ஏழுகோல் அழுத்தினன் அசனி ஏறு அயிர்க்கும் ஆர்ப்பினான். ராவணன் வலிமை குன்றாமல் தலைகள் மீண்டும் மீண்டும் முளைக்க அமர் ஒழித்திலன் போரிட்டு கொண்டே இருக்கிறான். போரில் ராமனுடைய மேனி மீது 14 அம்புகள் அல்லது 49 அம்புகள், 7 7 7 + 7 14, 7 × 7 49. விழுத்தினன் சிரம் என்னும் வெகுளி மீக்கொள, என்னுடைய தலையை அறுத்து தள்ளிவிட்டானே இந்த பாவி என்று ராமன் மீது கோபப்பட்டு சிரம் விழித்தினன் என்னும் வெகுளி மீக்கொள பொங்கி எழ, சிரம் விழித்தினன் என்னும் கோபம் பொங்கி எழ. ராமன் யார்? உயிர்களின் முதலில் வைத்த ஓர் எழுத்து அகரம், அது உயிர்கள் வழுத்தின, ராமனை வழுத்துகின்றன, ராமனை வாழ்த்துகின்றன, ராமனை துதிக்கின்றன, ராமனை பணிகின்றன, ராமனை தொழுகின்றன. இந்த காரணத்தினால் உயிர்களின் முதலில் வைத்த ஓர் எழுத்து என்பவன் ராமன். அகரம், உலகத்திற்கெல்லாம் முதன்மையானவன், அகர முதலை என்பது போல உயிர்களின் முதலில் வைத்த ஓர் எழுத்து என்பது ராமனை சுட்டும் பண்பு. அவனுடைய தோள்களின் 7 கோல், கோல் என்பது அம்பு, 7 கோல் அழுத்தினன், ராவணன் அழுத்துகிறான். அசனி ஏறு அயிர்க்கும் ஆர்ப்பினன், அசனி என்பது இடி, வலிமையான இடி போன்ற பேரொலியை எழுப்பிக் கொண்டு உயிர்களுக்கு எவ்வாறு அகரம் முதலெழுத்தாக இருக்கிறதோ அதுபோல எல்லா உயிர்களும் வழுத்தக்கூடிய ராமனுடைய தோளின் மீது 14 அம்புகளை ராவணன் ஏவினான். என்ன காரணம்? சிரம் விழித்தினன் என்னும் வெகுளி மீக்கொள, என்னுடைய சிரத்தை அறுத்து தள்ளிவிட்டானே என்ற கோபத்தால் ஏவுகின்றான். உயிர்களின் முதலில் வைத்த ஓர் எழுத்து என்பதை பார்த்தோம். இது தொடர்பாக அடுத்த ஸ்லைடை போடலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது வள்ளுவம். அதே போல எழுத்துக்களுக்குள் நான் அகரமாக இருக்கிறேன் என்பது கண்ணனுடைய கீதை. அக்ஷராணம் அகாரோஸ்மி என்பது அந்த கீதையின் வரி என்று நினைக்கிறேன். ஸோ இவ்வாறு ராமன் மீது 14 அம்புகளை ராவணன் ஏவுகிறான். பார்க்கறான் ராமன், இதை எடுத்துடலாம். இவன் அம்பு ஏவுகிறான், தலைகளை எடுத்தால் தலை மீண்டும் முளைக்கிறது. என் மீது அம்புகளை ஏவுகிறான், எனவே அம்பு ஏயும் கரத்தை வெட்டி விடலாம் என்று ராவணனுடைய கரத்தை அறுக்கிறான். அடுத்த பாடலை பார்க்கலாம். குகன்
தலை அறின் தருவது ஓர் தவமும் உண்டென நிலையுறு நேமியான் அறிந்து நீசனை கலையுறு திங்களின் வடிவு காட்டிய சிலை உரு கையையும் நிலத்தில் சேர்த்தினான். தலை அறின், தலை அற்றுப்போகுமேயானால் தருவது ஓர் தவமும் உண்டு. இவன் இந்த வரம் பெற்றிருக்கிறான். ஏராளமான தவம் செய்து அந்த உத்தரகாண்டத்து பாடல பார்த்தோம். ஒவ்வொரு தலைக்கும் 1000 ஆண்டு 10,000 ஆண்டு தவம் பண்ணி அந்த வரம் வாங்கி வந்திருக்கிறான். தலை அறின் தருவது ஓர் தவம் இவனுக்கு உண்டு என நிலையுறு நேமியான் அறிந்து. நேமியான் என்பவன் சக்கரமுடையவன். திருமால் ராமனை சுட்டுவது கம்பன் திருமால் என்றே சொல்கிறான். நிலையுறு நேமியான் அறிந்து நீசனை கலையுறு திங்களின் வடிவு காட்டிய, சந்திரன் போல ஒளிரக்கூடிய சிலை, ராவணனுடைய சிலை, சிலை உரு கையையும், அந்த கையை அறுத்து நிலத்தில் வீழ்த்தினான். ராவணனுடைய கையை அறுத்து கலை உரு திங்களின் வடிவு காட்டிய, கலை என்பது அழகு, சந்திரனின் கலை இருக்கிறது, சந்திரகலை என்று சொல்கிறோம். கலை உரு திங்களின் வடிவு காட்டிய, கலை என்பதை மறு என்றும் சொல்கிறார்கள். கலை உரு திங்களின் வடிவு காட்டிய சிலை உரு கையை நிலத்தில் சேர்த்தினான். ராவணனுடைய கையை அறுத்து நிலத்தில் விழும்படி ராமன் அறுத்து மண்ணில் வீழ்த்துகிறான். அடுத்த பாடல். கொற்ற வெஞ்சரம் குறைபட குறைந்து போன கை பற்றிய கிடந்தது சிலையை பாங்குற மற்றொரு கை பிடித்தது போல வவ்வியது அற்றகை பிறந்தகை யாரது ஓர்குவார். தலை மட்டுமா இவனுக்கு முளைக்கிறது? அற்றகை பிறந்தகை யாரது ஓர்குவார். கை அருந்து போனா இன்னொரு கை முளைக்கிறது. அற்றகை பிறந்தகை, எந்த கை வெட்டுப்பட்டது என்ற கை மீண்டும் முளைத்தது என்பதை யார் அறிகுவார்? அற்றகை பிறந்தகை யார் அது ஓர்குவார். யாருக்கு தெரிய போறது எந்த கை வெட்டுப்பட்டது எந்த கை முளைத்தது என்று? அற்றகை பிறந்தகை யாரது ஓர்குவார். இவ்வாறு இவனுடைய சிலையை பிடித்திருந்த கை ராமன் அறுத்து தள்ள, கொற்ற வெஞ்சரம் பட குறைந்து போன கை பற்றியது கிடந்தது சிலையை, சிலையை பற்றிய கை கீழே கிடக்க பாங்குரு மற்றொரு கை பிடித்தது போல வவ்வியது. அந்த சிலையுடைய கையை இன்னொரு கை பற்றி கொண்டது. இந்த பற்றி கொண்ட இந்த கையை எடுத்து ராவணன் தேரோட்டி மாதலி மீது ஏவுகின்றான், எரிகின்றான். ராவனுடைய ஒரு கை அருந்து போன கையை எடுத்து அம்புலாம் போடல, இந்த கையையே மாதலியுடைய மார்பில் அந்த கை வீசுகிறது. பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல். புன்கையிற்று ஊர்தியான் வலிமையை போக்குவான் முன்கையில் துருமயிர் முள்ளின் துள்ளுற மின்கையில் கொண்டன வில்லை விட்டில வன்கையை தன் கையின் வலியின் வாங்கினான். வன்கையை, கீழே விழுந்த கடையை தன்னுடைய கையின் வலியின் வாங்கினான். கீழே விழுந்த கையை தன்னுடைய மற்றொரு கையால் எடுத்துக்கொண்டு மின் கையில் கொண்டு என வில்லை விட்டிலா வன்கை, வில்லை விட்டிலா வன்கை, சிலையோடு கை கீழே விழுந்தது. அந்த வில்லை விட்டிலாத கையை மின் கையில் கொண்டன, மின்னலையே கையில் எடுத்து கொண்டார் போல தன்னுடைய மற்றொரு கையால் ராவணன் வாங்கி கொண்டான். அவனுடைய முன் கையில் துரு மயிர், மயிரெல்லாம் அப்படியே குத்திட்டு நிற்க, துரு மயிர் முள்ளின் துள்ளுற யார் மீது ஏவுகிறான்? பொன் கயிற்று ஊர்தியான், பொன் போன்ற கயிற்றை, அந்த குதிரைக்கு சாரதி, சாரதியின் கையில் அந்த குதிரையை இயக்கும் கயிறுகள் இருக்கும், அவை பொன்னாலான கயிறுகள். பொன் கயிற்று ஊர்தியான் இவன் மாதலி. அவனுடைய வலிமையை போக்குவதற்காக இந்த கையை தன்னுடைய கையில் ராவணன் எடுத்துக்கொண்டான். அடுத்த பாடல். விலங்கு ஒளி வைரவாள் அரக்கன் வீசிய தளம் கிளர் தடக்கை தன் மார்பில் தாக்கலும் உளம் கிளர் பெருவலி உலைவில் மாதலி துளங்கினன் வாய்வழி உதிரம் தூவுவான். வாய்வழி உதிரம் தூவுவான். அந்த கை மாதலியோட மார்பில் வந்து பட மாதலி துளங்கினான். துளங்குதல்னா நடுநடுங்கி போகுது. வாய் வழி உதிரம் தூவுவான், கொப்புளிச்சு வருது. அவனுடைய வாய் வழியே ரத்தம் கொப்புளிக்கிறான்.
மாதலி. காரணம், விலங்கு ஒளி வைரவாள் அரக்கன் வீசிய தளம் கிளர் தடக்கை. தடம் என்றால் பெரிய. அந்த கை தன் மார்பில் தாக்க உளம் கிளர் பெருவலி உலைவையில் மாதலி. உலைவு இல்லாத மாதலி கூட துளங்கினான் வாய்வழி உதிரம் தூவுவான் என்று இந்த பாடலுடன் நான் என்னுடைய இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு 9 மணிக்கு 5 நிமிஷம் இருக்கு. வகுப்பினுடைய நேரம் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. வகுப்பை குறித்து மேல் விளக்கம் சொல்பவர்கள், ஏதேனும் சந்தேகம் இருப்பவர்கள் இருந்தால் சொல்லலாம். அவரவர்கள் தங்களை அன்மியூட் பண்ணி கொண்டு பேச விரும்புபவர்கள் பேசலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். தெரிந்தால் சொல்கிறேன். அல்லது அறிஞர்களிடம் சான்றோர்களிடம் கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் வந்து சொல்லுவேன். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. புதியதாக பல பேர் வந்திருக்கிறார்கள். ராமச்சந்திரன், மிகுந்த நன்றி. வகுப்பு உங்களுக்கு திருப்திகரமாக, உங்களுக்கு பயனுள்ளதாக 1.5 மணி நேரம் ஒர்த் வைல் ஸ்பெண்டிங் என்று நினைத்தால் வருவீர்கள் என்று நினைக்கிறேன். கவிஞர் இனியன் அவர்களுக்கு நன்றி. லங்கேஸ்வரன் நன்றி. ராஜாமணி நன்றி. 7:30 மணிக்கு முன்னால நிறைய பேரை பார்க்க முடியல. நன்றி. நன்றி எல்லோருக்கும் நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவரவர்கள் தங்களை அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம். பத்மா வைத்தியநாதன் வணக்கம்மா. ஸ்ரீமதி வணக்கம். வணக்கம். கோமதி சூராயுதம் வரும்போது நீங்க போட்ட ஹூ சத்தத்தை பார்த்து பயந்தே போயிட்டோம். அது வந்து ஒண்ணுமே வணக்கம் ராஜன். வணக்கம் முகுந்தன். நீங்க பையுடை நாகம் சொன்னீங்க. அது வந்து பல்லாண்டுலயே இருக்கு. நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேபகம் கையொடு காயும் காழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலவும் மெய்யடை நல்லதோர் சாந்தவம் தந்து பையுடை நாக பகைக்குடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே அப்படின்னு. பையுடை நாகம் நிறைய இடத்துல ஆமா, நிறைய இடத்துல இருக்கு. இது ரொம்ப ஃபேமஸ். இது ஏன்னா பல்லாண்டு எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட் ப்ராபப்லி. அதனால அதே போல நினைந்து நெக்கு கண்கள் அசம்பொழுக நினைந்திருந்தேன் சமர்ந்திருந்தேன் நேமி நெடியவனேன்னு நெக்கன விஞ்சைகள். கரெக்ட். ஆமா. வாசுகி கண்ணப்பன் புதுசா வந்திருக்கீங்க. நன்றி அம்மா. நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? நான் ஸ்ரீமதி பேசுறேன். இந்த முதல்ல நிருதி திக்கு என்ற நிருதி படை என்பதை பற்றி வந்தது. நிருதி என்பவர் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன், தென்கிழக்கு திசையை காக்கின்ற அவள் ஒரு தேவதை. அவள் மற்ற எல்லாரும் ஆண் மக்கள். இந்த திசையை காக்கின்ற தேவி பேரு நிருதி. அவள் வந்து காடஸ் ஆஃப் டெத், டிகே, சாரோ அண்ட் எவ்ரி நெகட்டிவ். அதாவது உடலிலிருந்து உயிர் பிரிந்த பெண் உடல் அழிந்துதான் ஆக வேண்டும். அழிந்த படத்துக்கு ஒரு தேவதை இருந்தா, அவதான் நிருதி. சோ இந்த நிருதி படைங்கிறது எல்லா அந்த படையை விட்டதுனால அழிவை உண்டாக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் ராவணன் விட்டான். அது பாம்புகளாக வந்தன, பாம்பின் தோற்றத்தோடு வந்தன. அதற்கு பதிலாக கருட படை விடப்பட்டது. அதை பார்த்தோம். இதுல ஒரு இந்த அது என்ன இந்த இதுல டெக்ஸ்ட் இல்லாத பாடல் ஒன்று இருந்தது. அதுல வந்து இந்த கருடன் படை வந்து அந்த சிவபெருமான் கழுத்தில் இருந்த நாகத்தை கூட அதட்டி விட்டு சென்றது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. அந்த பாடல்ல தானே? அது எக்ஸ்ட்ரா பாடல் தானே? ஆமா, எக்ஸ்ட்ரா பாடல் தானே. இதுல இல்ல, புக்ல இல்ல. அதனாலதான் மிகைப்பாடல். ஓகே. அதுக்கு அந்த பாடலுக்கு இந்த மயில் வகுப்பு, அருணகிரிநாதின் மயில் வகுப்புல இதே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மதனனை கோபமுடு கண்டவிழிநாதர் அணியும் பணிகள் கூடி மனம் அஞ்சி வளைப்புகவே மயில் அவர்களை எல்லாம் தெருட்டியதான் அந்த ஒரு கருத்து. அதுக்கப்புறம் ராவணனுடைய தலை அறுபட அது ரீஜெனரேட் ஆகுது இல்லையா? அதுல அந்த அனிமல் கிங்டம்ல 3வது பகுதி ஃபைலம் பிளாட்டி ஹெல்மென்தஸ்னு, அதுல பிளானேரியா என்ற ஒரு புழு இருக்கிறது. அந்த புழுவை தலையை வெட்டி வேணுன்ட்டு இவங்கெல்லாம் இது பண்ணா அதுக்கு ஒரு தலை முளைக்குமா. உடலில் எந்த பகுதியில வெட்டினாலும் அதற்கு தலை முளைக்குமா, ரீஜெனரேட் ஆகுமா. இந்த வாலிருந்த பள்ளி கூட
வால் முளைக்குமே, அதுக்கு பேர் ரீஜெனரேஷன் ப்ராசஸ். ஸோ திருப்பி திருப்பி முளைப்பதற்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் ரீஜெனரேஷன். இந்த பிளானேரியாக்கு பேர்ல ராவணன் புழு என்றுதான் பேர். அது செல்லமா எல்லாரும் ராவணன் புழு என்று கூப்பிடுகிறாரு. நன்றி, நன்றி ஸ்ரீமதி. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? ஒரு சின்ன எடிஷன் தான். நிர்ருதிங்கிறது முதல்ல ஒரு தேவதையாக பார்க்கப்பட்டாலும் பிற்காலத்துல நிர்ருதி ஒரு தேவனாக கம்பர் ஆண்மகனாக தான் சொல்றாரு, நிருதி தேவன் தான் சொல்றாரு. ஆமா, தேவனாக நிருதி இருக்கு, அதுல போய் பார்த்தா நிருதி தேவதை தான் சொல்றாங்க. இல்ல, நிர்ருதி வந்து சவுத் வெஸ்டோட காட். ஏன்னா இதுல சிவனுக்கு மகான்யாசம் பண்ணுறத இருக்கிற 8 திசைகளுடைய தெய்வங்களும் அப்புறம் மேல் கீழ் இருக்கிற தெய்வங்களையும் தியானம் பண்ணி ஆவாகனம் பண்றதுல மகான்யாசத்துல ஒரு பார்ட் அது. அதுல நிர்ருதி தேவன் சவுத் வெஸ்டுக்கு காடாக நிர்ருதி இது பண்ண யமனுக்கும் குபேரனுக்கும் நடுவில் இருக்கிறோம். நன்றி, நன்றி சங்கர் ஐயர். வேற ஏதாவது? ராஜன், அதே போல ஓம்ங்கிற பிரணவத்தை பிரிக்கணும்னா மா ஊ ஆ அப்படின்னு மூணா பிரிப்பாங்க. எப்படி வச்சுக்கோ அத. அதுல அகாராந்தகா விஷ்ணுன்னு வரும். அகாரம்னா அது விஷ்ணுவை தான் குறிக்கிறது. மகாரம் வந்து ஜீவாஸ்மாவை குறிக்கிறது. ஊங்கிறது லக்ஷ்மியை குறிக்கிறதுன்ற பேர். இந்த அகார உகார மகார பிரிக்கிறதுக்கே வந்து அதுக்கு ஒரு சின்ன தத்துவம் இருக்கு. ஆன்னு சொல்றதுக்கு வாயை திறக்கணும் முழுசும். ஆ. ஊங்கிறதுக்கு வாயை நம்ம குப்பிச்சுக்கணும், ஒரு முட்டு போல மாத்திக்கணும். இம்ங்கிறதுக்கு மூடணும், உதடுகள் 2ஐயும் சேர்த்து மூடணும். சோ அந்த அகார உகார மகாரம்ங்கிறது வந்து அந்த 3 நிலைகளையும், நம்ம சப்தம் கலப்பறதுக்கு உண்டாகக்கூடிய 3 நிலைகளையும் குறிப்பிடுறதுனால அது வந்து இருக்கிற எல்லா சப்தங்களையும் அடக்கி கொண்டிருக்கிற சப்த பிரம்மனாக நம்ம கருதுறோம் ஓம்ங்கிறத. தேங்க்யூ சங்கரையர். மற்றும் வேற ஏதாவது? கம்பராமாயணத்துல ராமாயணத்துல ஜெனரலா ராமன் நடுவுல சீதை, பிறகு பின்னால லக்ஷ்மணன் வருவதை செல்வது, அந்த அவர்களுடைய பயணத்தை பத்தி குறிப்பிடும் பொழுது என்ன சொல்ல, அகாரமாகிய ராமபிரான். இப்ப நம்ம எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் என்று பார்த்தோம், அகாரம் ராமன். அடுத்தாப்புல நடுவுல இருக்கிற ஜீவாத்மா உகாரம், அது தேவி. மூன்றாவதாக மகாரம், காவலாக பின்னால் வருகிற இலக்குவன் மகாரம். இது வந்து ஒரு ராமாயண புத்தகத்தில் நான் படித்தது. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? வணக்கம், முனைவர் கோவிந்தராஜு. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க கவிஞர் இனியவன். நன்றி. இன்னைக்கு வகுப்பு மிக மிக சிறப்பு ஐயா. இந்த விளக்கு என்பது ஒரு நல்ல மங்கள சொல். பொதுவாக விளக்கேத்த வந்தவள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் விளக்கு. ஆனா அதை போய் அமங்கலமாக தேவர்கள் விளக்க வைத்து கொண்டு எரித்தார்கள் என்று கம்பர் சொல்லி இருப்பாரா? இல்ல அதுக்கு ஏதாவது வேறு விளக்கம் ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா? விளக்கு என்பது ஒரு மங்கள சொல்லாயிட்டு அதை வைத்துக் கொண்டா எரிப்பது பொருள் கொள்ள வேண்டியதான் சார், அவ்வளவுதான். அந்த இடத்துல தீ. நம்ம வேத காலத்திலிருந்து நெருப்புக்கு 2 விதமான இந்த மாதிரி நன்மை தீமை 2ம் பாய்க்கக்கூடியது நெருப்பு. நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற போது நெருப்பு வந்து நமக்கு நன்மையை கொடுக்கும். நம்மளுடைய கண்ட்ரோலை விட்டு போறதே நெருப்பு வந்து நமக்கு பயங்கரமா தீமையை பண்ணக்கூடியது. அதனால இன்னமும் வேதிக் ரிச்சுவல்ஸ்ல வந்து சுவாமிக்கு தீபம் காட்டுற போது கூட அதுல வேண்டிப்போம் வந்துட்டு, நீ வந்து எங்க கண்ட்ரோல்லயே இருந்துக்கோ, நீ இதை மீறி வந்து எல்லாத்தையும் அழிச்சுடாதேன்னு தீபத்தை வேண்டிப்போம். ஆமா, உத்தீபிய ஜாத வேதம்னு ஒரு இருக்கு. ஓகே, இன்னொரு கருத்து. நன்றி, சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி. நீங்க ரொம்ப சஸ்பென்ஸ்ல கொண்டு விட்டுருக்க கடைசி பாட்டு. மீதியை வெள்ளித்திரையில் காண்க. ஆமா, முடிவை வெள்ளித்திரையில் காண்க. சார் பேசுறேன். இந்த ஒட்டக்கூத்தர் பாடல் ஒண்ணு பாடினீங்களே, அது ரொம்ப எளிமையா இருந்தது. இல்ல இப்ப அந்த சில பாடல்கள் மட்டும்தான் அப்படி பாடி இருக்கிறாரா? ராமாயணத்தை பூரா பாடி இருக்கிறாரு? இல்ல, ஒட்டக்கூத்தர் உத்தரகாண்டம் மட்டும்தான் பாடி இருக்காங்க. அப்படியா? ஓகே. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், யுத்த காண்டம்னா ஒட்டக்கூத்தர் பாடல. அதான் கேட்டேன். சரி, ஓகே.
வேறு ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? சாந்தலிங்கம் ஐயா வந்திருக்கார். பார்த்தேனா? ஆமா நான் இன்று வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. எனக்கு தெரியும் நீங்கள் கவலைப்படுவீங்கள் என்று இப்பவும் உயிரோடு தான் இருக்கின்றேன். மீனாட்சி கொஞ்சம் போடுங்க. பாபநாசம் சிவன் உங்களை நினைச்சுட்டு தான் தாமதம் தகாதையான்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அப்படியா? ஓகே, நன்றி. மீனாட்சி ஏதோ சொல்ல நீங்க சொல்லலாம். நான் ரொம்ப முக்கியமான அதிமுக்கியமான விஷயம் நம்ம அனைவரும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் நான் சொல்ல வரேன். என்னன்னா இப்ப அகார உக்கார மகாரம் அந்த ஓம்க்கு 3 விஷயம் சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையும் தேர்ஸ்டேஸ்ல அகாரம் வந்து நம்ம அரட்டை, உக்காரம் வந்து ஐயா வகுப்பு, மகாரம் வந்து அதுக்கு தொடர்ந்து நாம நடத்துற பேச்சுக்கள். அகரம் உகரம் முகரத்துல அகரத்துல வயிறு வைப்ரேட் பண்ணும், உகரத்துல நெஞ்சு வைப்ரேட் பண்ணும், மகரத்துல மண்டை வைப்ரேட் பண்ணும். அதுல பெரிய தலைவலியா இருக்குதே, இது பெரிய தலைவலியாக இருக்கிறதே. மண்டை வைப்ரேட் பண்றதுனால மூளையில சிந்தி நாம யோசிக்கிறோம் அவர் என்னென்ன நடத்தினாரு, நாம என்ன கேள்வி கேட்கலாம், என்னென்ன டிஸ்கஷன்ஸ் நடக்கிறதுன்னு கவனிக்கிறதுனால அது இலங்கையிலே அதை மர மண்டை என்று சொல்வார்கள். இல்ல நீங்க எடுத்ததுனால இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஓம்காரத்திலையும் சரி காயத்ரி மந்திரத்திலையும் சரி ஒரு 4வது பாகம் அநாகதம்னு பேர். அதுக்கு ஒலி வடிவு இல்லாத வைப்ரேஷனாக மட்டும் இருக்கக்கூடிய 4வது பாகம் இருக்கிறது. சோ ஓம்காரம் ப்ராப்பரா சொல்றதுன்னா அந்த போறதுக்கு அப்புறம் அந்த ரெவர்பரேஷன் சவுண்ட் இல்லாம ரெவர்பரேஷன் நம்மளுடைய மண்டையில ஏற்படணும். அதே போல காயத்ரி மந்திரம் சொல்றதே அதுக்கு 4வது பாகம் பர்கோதேவஸ்ய திமஹி தியோயான பிரச்சோதயா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அன்ஹர்டு சவுண்ட் ஒரு போர்ஷன் இருக்கு. இது வந்து ஆதித்ய ஹிருதயத்துல சாரி அருண பிரஷ்னத்துல இதை பத்தி விரிவா இருக்கு. தேங்க்யூ சங்கரையா, தேங்க்யூ. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? ஓகே, வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். குஹன் குஹன் சொல்லுங்க சார். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சாட் பாக்ஸ் இருந்தா எனக்கு அப்புறம் அது தமிழ் படிக்கிற மாதிரி அனுப்பிச்சு வைங்க. ஓகே சார். இப்போ தாமதம் தகாதையா சங்கரே சொன்ன பாட்டை நீங்கள் ரசிக்கலாம். லிங்க் கொடுத்திருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அபிஷேக் ரொம்ப நல்லா பாடி இருக்கான். வணக்கம் ஐயா, வணக்கம். கண்ணதாசன் லேட்டா வந்தாரு. அப்போ என்ன சொன்னாருன்னா இந்து மதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறது போல எனக்கு ஒரு மதம் இருக்கிறது ஆமதம் அப்படின்னு சொன்னார். ஐயா, இன்றைக்கு சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரின்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்த வகுப்பு கலிபோர்னியாவில் இருந்து. ஓகே, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்.